ஹாங்காங் உல்லாச கொண்டாட்டத்துக்கு உலகத்தோட தலைநகரமா இருக்கு. செலிபிரிட்டிஸுக்கு இது ஒரு ஷாப்பிங் மால். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இது ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ். கால் கேர்ள்ஸ், மசாஜ் சென்டர், ஒரு வார்த்தையில சொல்லணும்னா சொர்க்கத்துக்கு இது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி. ட்ரக்ஸ், ஹவாலா, பெட்டிங்ஸ், பொண்ணுங்க, மேட்ச் ஃபிக்ஸிங், ஹோட்டல் பேக்கேஜ், மாஃபியா. இங்க வாழணும்னா கையில பணம் இருந்தா மட்டும் போதாது, கையில கன்னும் இருக்கணும். பிரசன்ட் மாஃபியால டிடிஎஸ்ல ஒலிக்கிற பேர் டேவிட். இவன் சாவுக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்கறவன், கிரைமுக்கு மெனு கார்டு போடுறவன். அண்டர்வேர்ல்டு மொத்தத்துக்கும் இவன் தான் பாஸ்வேர்டு. தன்னோட கண் செய்களை எந்த கண்ட்ரியா இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவன். நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லைன் போடுறியா? இவகிட்ட எத்தனை பிடிச்சிருக்கு? ஷீஸ் நைஸ்னா. சொல்ற முட்டாய் விட்டு எது பிடிச்சிருக்கு? ஏய் வெக்கப்படாத, சொல்லு. காதல் சொல்லு, சொல்லு. சொல்றா, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. சார் சார் தெரியாம பண்ணிட்டாரு, விட்டுடுங்க ப்ளீஸ். உனக்கு என்னடா சம்பந்தம்? நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ் சார், ப்ளீஸ். ஃப்ரெண்டா? come on come on come on, get up get up. I love friendship da. எலிசா, கடவுள் இவனுக்கு மம்மி, டாடி, பிரதர், சிஸ்டர் எல்லாரையும் கொடுத்துருக்கான். ஆனா அவங்க யாரும் இவனை காப்பாற்ற வரப்போறதில்ல. ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கான். தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எலிசா. ஹே ஃப்ரெண்ட், எனக்காக நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு பாடுண்டா. சிங்லா. दोस्ती हम नहीं छोड़ेंगे. Emotion man, emotion, friendship emotion. हे दोस्ती हम नहीं छोड़ेंगे, छोड़ेंगे दम मगर तेरा साथ ना छोड़ेंगे. எனக்கு உன் பாட்டு பிடிச்சிருக்குடா. லே முட்டை போடா, டேய் போடா. இவன் ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிர் கொடுத்தப்பா அப்ப அவனும் கொடுக்கணும்ல. கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப். ஹலோ சார், டேவிட் ஹஸ் பீன் கிட்னாப்ட். வாட்? என்னாச்சுப்பா? 31 minutes. டேவிட் கிட்னாப் ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே வேர்ல்டு மொத்தமும் வைப்ரேட் ஆயிடுச்சு. நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்ப நான் சின்சியரா தான் ட்ரை பண்ணேன். எனக்கு தெரியும்டா உன்னோட சின்சியரிட்டியை பத்தி. அப்பா மேல இல்ல, காதலி மேலதான் இருக்கு. என்னப்பா பேசுறீங்க நீ? ஒரு தடவை அங்க பாரு. என்னடா ஷாக் ஆயிட்டியா? நாம கவர்மெண்ட் ஆபீசர் இல்லடா, மாஃபியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செகண்ட்ல பிளான் போட்டு நிமிஷங்கள்ல செயல்படுத்தணும். 1 மணி நேரத்துல ரிசல்ட் வரணும். அப்படி இல்லைன்னா நாட்கள், மாசங்கள், வருஷங்கள்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணும். என்னோட இன்னொரு பையன், இவனுக்கு 30 நிமிஷம் ஆச்சுன்னா உனக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அது வந்துப்பா, நீங்க கிட்னாப் ஆகலையா? மாஃபியாவுக்கு கிட்னாப் கத்து கொடுத்ததே நான் தான். என்ன எவன்டா கிட்னாப் பண்ண முடியும்?
திஸ் இஸ் மை பிளே. என்ன பத்தி உங்களுக்கும் உங்களை பத்தி எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பண்ண பிளே. எனக்கு அப்புறம் டி கம்பெனியை லீட் பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடையாது. both are unfit. டான் பொசிஷன் டிஎன்ஏவோட வராதுடா. மாஃபியாவை லீட் பண்றதுக்கு கன்னும் கட்ஸும் மட்டும் இருந்தா போதாதுடா. செகண்ட்ல ரியாக்ட் பண்ற சென்ஸ் வேணும். ஆஃப் இன்ஜி இருக்கிற புல்லட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிற சென்ஸ் வேணும். பொசிஷனுக்காக அவன் இல்ல, அவனுக்காக பொசிஷன் வெயிட் பண்ணணும். இத்தனை குவாலிட்டிஸ் உள்ளவனும் நம்ம கேங்க ப்ரொடெக்ட் பண்ண தகுதியானவனும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன் தான்டா பாய். ஏய், யாரா என்னோட ஹோட்டல் பேரை மாத்தினது? இந்த நோ என்ட்ரி போர்ட்ஸ் என்னடா? ஆண்டனி, நம்ம ஹோட்டலை கைப்பற்றிட்டாங்க. என்னது கைப்பற்றிட்டாங்களா? கண்டமெல்லாம் வந்து கைப்பற்றதுக்கு இது என்னடா ஃபிகர் நினைச்சிட்டாங்களா? இது ஃபிகர் இல்லாம இருக்கலாம், ஆனா பிடிச்சது இந்தியன். எவன்டா அவன்? பாய், அவன் கைப்பற்றிட்டானா நாம அந்த இடத்த காலி பண்ண வேண்டியதான். எதுக்கு ஒரு தடவை உன் அக்கௌண்ட் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்க. என்னடா இதுல 50 crores ஆட் ஆயிருக்கு. அது பாய் ஃபிக்ஸ் பண்ண ரேட். என்னோட ஹோட்டலுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவன் யாரா? He is a king who takes a decision without any discussion. இந்த ஹோட்டலோட ரேட் என்ன தெரியுமா? 500 கோடி. அது வாங்குற ரேட், இது புடுங்குற ரேட். பாய் கொடுக்கறத வாங்கிப்போம். ஹோட்டல் போனாலும் உயிராவது மிஞ்சும். டேய் 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 டேய், இந்த ஹோட்டலை கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆச்சுடா. ஆனா அவன் உன்னை கொல்ல 2 நிமிஷம் ஆகாத. டேய், ஹோட்டல் என்னோட பிசினஸா இருந்தா மாஃபியா என்னோட சைட் பிசினஸ். அவன் என்டர் ஆனா கொன்னுடுவேன். டேய், இந்த நோ என்ட்ரி போர்ட்ஸை தூக்குங்கடா. ஆண்டனி, வேணாம். நீ பாய் கிட்ட வச்சுக்கிட்டலாம் உன் சாவை தற்கால புக் பண்ற மாதிரி. என்னடா பயமுறுத்துறியா? டேய், தூக்கி போடுங்கடா. அட்மாஸ்பியர் அலர்ட் ஆயிருக்குன்னா பாய் என்டர் ஆன மாதிரி தான். சாவ போற நேரத்துல எதுக்குடா ஸ்மைல் பண்ற? என் ஸ்மைல்ல உன் சாவை தேடிக்கணும்னு சொல்லி உனக்கு ஹிண்ட் கொடுக்கறேன் தம்பி. டேய், என்னோட ஆளுங்க கன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடா வித்தவுட் வெப்பன்ல என்ட்ரி ஆயிருக்க. நான் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா என் கையில வெப்பன்ஸ் தேவையில்லை. என் முன்னாடி எதிரி இருந்தா போ. பாயிண்ட் பிளாங்க்ல கன்னை கரெக்டா தான் வச்சிருக்கேன். கன்ல மேகசின் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியா? ஆண்டனி, காலி பண்றியா சாகுறியா? இவனோட சாவ புது விதமா ட்ரை பண்ணுங்கடா. போங்கடா. டேய், இந்த ஃபீல்டுல புதுசா ஏதாவது ட்ரை பண்றதா இருந்தா அது நானா தான் இருக்கும். நிமிஷத்துக்கு ஹார்ட் பீட் 72. பாய் கிட்ட வச்சுக்கிட்டா 102. அதுக்கப்புறம் உன் பாடி 1/2. ஷார்ப்பா தான் இருக்கணும்டா. ஃபீல்டு அப்படி. நாம 2 பேர் பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து என்ன போட்டு தள்ள ட்ரை பண்றானுங்க பாரு. ஷாக்ல எவ்வளவு நேரம்டா இருப்ப? வெளியில வா. இந்த மாஃபியாவுக்கு கிராமர் கத்து கொடுத்ததும் நான் தான், கிராமரை கொண்டு வந்ததும் நான் தான். அவனை போட்டு தள்ளுங்கடா.
छोड़ दो भाई, माफ करो। दोस्ती कोस्ते भाई, दुश्मनी कोस्ते। गुड बाय। உன் டைம் ரொம்ப நல்லா இருக்குடா. நான் உன்னை கொல்லணும்னு ஃபிக்ஸ் ஆனாலும் டைம் 6 ஆச்சு. உழைச்சு போ. Anna, before 6 a boy, after 6 playboy. Nahi samjha? 6 varaku guns, after 6 girls. You naughty. Boss, phone. Just a minute. பேசிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ டேவிட். மாஃபியாக்காரனோட வாய்ஸை கேட்டா அடுத்தவனோட முதுகெலும்பு நடுநடுங்கணும். என்னடா உன் வாய்ஸ்ல ஒரு நடுக்கம் தெரியுது? ஹைதராபாத்துக்கு புதுசா ஒரு ஆபீசர் வந்திருக்கான். வந்தா என்னடா, போனா தான்டா நியூஸ். நம்ம கேங்ல டீலுக்கு போனவங்க ஒவ்வொருத்தங்கள டெட் பாடியா தான் திரும்புறாங்க. கூட செத்து போயிட்டான் டேவிட். நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் சொல்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? திருப்பி ஷூட் பண்ண வேண்டியதானே? அவன் யாரு எப்படி இருப்பான்னு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. ஆமா டேவிட், அவன் அண்டர் கவர்ல இருந்து பண்றான். அவன் யார் கண்ணிலையும் பட மாட்டான். அவனோட கன் சவுண்ட்ஸ் மட்டும் தான் கேட்கும். இனி ஹைதராபாத்ல மாஃபியா ரன் பண்ண முடியாதுன்னு பயமா இருக்கு டேவிட். சார் வராங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணன். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. முடி திருத்துவதில் கொஞ்சம் தாமதமாகி விட்டது. எல்லாரும் சௌக்கியம் தானே? உங்க மீடியா நல்லா இருந்தாதான் எங்க மினிஸ்டர்ஸ் நல்லா இருப்பாங்க. இல்லன்னா பிரஸ் மீட் பேசுறது உன் இன்ட்ரோடக்ஷனுக்காக இல்லடா, நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக. நம்ம மீடியா நபர்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துறது கூட. எல்லாருக்கும் கவர் கொடுத்தியாடா? கொடுத்துட்டேனே. நல்லா இருக்கீங்களா? பிரேக்கிங் நியூஸ் என்ன? சித்தாரா நடிகையோட உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு பிபி வந்துரும். சித்தாரா யாரு? இந்தியால எனக்கு 2 பொண்ணுங்களை தான் தெரியும். ஒன்னு என் பொண்டாட்டி சிரிஷா, இன்னொன்னு மதர் தெரேசா. ஐ ஆம் ஹோம் மினிஸ்டர். இப்படி ஹோம் அஃபேர்ஸ்ல என்ன சேர்க்காதீங்க. நான் இது வரைக்கும் அவளை பார்த்ததே இல்ல. ஆமாங்க, எங்க மாமா ஃபைல பார்க்காம கையெழுத்து போட்டுருவாரு. ஹி இஸ் வெரி ஃபிளெக்சிபிள் யா. ஃபோன் மாமா. இம்பார்ட்டன்ட்டா? எமர்ஜென்சி. டேவிட் மாமா. 1 minute ப்ளீஸ். 5 minutes எடுத்துங்க மாமா, நான் பாத்துக்கறேன். நான் இருக்கல. ஹலோ டேவிட், how are you? ஏய் முகுந்த் பாண்டே, ஹைதராபாத்ல சாஃப்ட்வேர்காரங்களும் சினிமாக்காரங்களும் மட்டும் தான் வாழணுமா? மாஃபியாக்காரங்க வாழக்கூடாதா? டெல்லியில இருந்து ஏதோ ஸ்பெஷல் ஆபீசர் வந்திருக்கானா? யார் அவன்? ஐயோ சத்தியமா சொல்றா, அது யாருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சஸ்பெண்ட் பண்ணிருப்பா, இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பான்ல. ஆனா ஏடாகுடமா போலீஸ்க்கு எக்கச்சக்க பவர் ஆயிடுச்சுப்பா. இன்கம் டாக்ஸ் ரைடு, சிபிஐ என்கொயரி. நான் எங்க சஞ்சலோட ஜெயிலுக்கு போயிடுவேன்னு இங்க பயந்து போய் உட்கார்ந்து இருக்கேன் தெரியுமா? இந்த ஹோம் வரும் தத்தி பைய, இவன் நம்பி பிரயோஜனம் இல்ல. என்னப்பா இது? இன்டர்நேஷனல் காலேஜ் எதுக்கு காசு வேஸ்ட் பண்றீங்க? அண்டர் கவர் காப்பா? பெருசா என்ன அண்டர் கவர் காப்பு? போகிரி படத்துல வர விஜயா ஸ்லோ மோஷன்ல ரன்னிங் ஷாட் வைக்கிறதுக்கு? டிஸ்கஷன்லாம் வேண்டாம், ஆக்ஷன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பா, அவனை தூக்கி காட்டுறேன். ஏய் அது டக்கில இல்லடா, டக்குன்னு தூக்கிறதுக்கு. பாயங்க $31 years career, 20 countries, 100 lakhs crores business. One bloody phone call is disturbing me a lot. நான் ஒரு ஃபோன் கால் பண்ணா இன்டர்போல்ல இருந்து அவங்க கவர்மெண்ட் வரைக்கும் அப்படியே நடுநடுங்கி போயிடும். அவன் யாரோ அண்டர் கவர் காப்பான். அவனால நம்ம பிசினஸுக்கு கோடிக்கணக்கில் லாஸ் வருது. அவன் ஹைதராபாத்தைய டார்கெட் பண்ணா இங்க என் பாயிண்ட் பிளாங்க்ல கன் வச்ச மாதிரி இருக்கு. அவன் சாகர வரைக்கும் நிச்சயமா நம்மளால இந்த பிசினஸ் பண்ண முடியாது. அவனோட டெத்தை நான் டிசைட் பண்றேன் டேவிட். உங்களோட சிரிப்புல எனக்கு அவனோட சாவு தெரியுது பார். வந்திருக்கிறது போலீஸ் கிடையாதுடா. பாய் பாய். ஏய் முன்னா, कैसा है रे? ठीक हूँ भाई.
என்ன இவன் இப்படி பயப்படுறான்? ஒரு அட்டாக்ல இவனை தவிர எல்லாருமே செத்து போயிட்டாங்க பாய். அப்பையில இருந்து புதுசா யாரை பார்த்தாலும் அவன் இப்படிதான் பயந்துகிட்டே இருப்பான். பாய், இதுக்கு முன்னாடி மாஃபியா பேரை சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. இப்ப மாஃபியான்னு சொல்றதுக்கு நாங்களே பயப்படுறோம். போன்ஸ் கூட யூஸ் பண்றது இல்ல. மீட்டிங் ஏரியா கூட நாங்க மாத்திட்டோம். கடைசியில அடையாளம் தெரியாம இருக்க நாங்க தாடி கூட வளர்த்தோம் பாய். ஆனா நாய் மாதிரி மொப்பம் பிடிச்சு தேடி தேடி கொள்றான் பாய். டேய், நம்ம கேங் மேல எங்கெல்லாம் அட்டாக்ஸ் நடந்தது? ஒரு இடம் இல்ல பாய், எல்லா இடத்துலயும் ஹோட்டல்ஸ்ல, பப்ல, பார்ல, கடைசியில இரானி கேப்ல கூட விட்டு வைக்கல பாய். ஏய், एक हाथ में बाबा के स्वीट करे. அட என்ன நடந்தாலும் நம்ம ஊர்ல பங்கு கடைக்கும் ஒயின் ஷாப்புக்கும் எப்பொழுதுமே கிராக்கி ஜாஸ்தி. ஆமா. டேய், அவனை பிடிக்கடா. என்ன வேணுங்க? ஹலோ, உங்களதான். ஹெர்பல் பிளான்ஸ் இருக்கு, ஃப்ளவர் பிளான்ஸ் இருக்கு, ஹவுஸ் பிளான்ஸ் இருக்கு, கார்டன் பிளான்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, அதுவா? இது பென்டாசென்டி. பால்கனில வச்சா ரொம்ப அழகா இருக்கும். இதோ இது கூட எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல வச்சா போதும், வீடு ஃபுல்லா பரவிடும். என்னாச்சுங்க, எல்லாம் ஒரே இடத்துல பார்த்ததால கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. இதெல்லாம் லேடிஸ்க்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு தடவை உங்க வைஃப் கிட்டயோ பசங்க கிட்டயோ கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏய், என்ன பேசுற? பாய்க்கு இன்னும் ஷாதி நடக்கல, பேச்சுலர். பாய், அவன் கிடைச்சிட்டான் பாய். ஓ, ஏய், எதுக்குடா ஓட பார்த்த? மறுபடியும் கேங்ல வந்து சேர சொல்லுவீங்களோன்னு பயம். நான் கேங்ல இருந்தா என் தங்கச்சிக்கு வரன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் வந்துட்டேன் பாய். இப்பதான் தங்கச்சிக்கு கல்யாணம் கூடி இருக்கு. மறுபடியும் கேங்ல சேர்ந்தா தங்கச்சி கல்யாணம் நின்னுடும் பாய். ஏய், விடுங்கடா அவனை. போ. நன்றி பாய். ஏய், நில்லு நில்லு. இத வச்சுக்கிட்டு உன் தங்கச்சி கல்யாணத்தை கிராண்டா நடத்து. போ. சரிங்க பாய். என்னடி நீ இங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க? அங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வா. சரிம்மா. இங்க பாரு ராஜி, பையன் அழகுல சூப்பர், படிப்புல டாப்பர், அறிவுல ஹைப்பர், சொத்துல பம்பர். வேற எதுவும் பேசாம ஓகே சொல்லு. ஓகேப்பா. இங்க இல்லம்மா, அங்க. சரிங்கப்பா. போ, உட்காரு. பொண்ணு பாக்குறது எனக்கா உங்களுக்கா? உனக்குதான். அப்போ நீ எதுக்கு இங்க? ஓ, நான் இருந்தா உனக்கு காம்படிஷன் நினைக்கிறியா? ஜெலசி. நான் போறேன். ஹாய்ங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாங்க போங்க எல்லாம் வேண்டாம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த புடவை எடுத்துரு. வாட்? ஐ மீன், எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்னா ரொம்பவே பிடிக்கும். ஓகே, நான் உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா? நோ வே. நான் 1 hour உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ சான்ஸ் இஸ் மைன். ஓகேங்க. யூ ஆர் செலக்டட். your wife சப்பியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ அப்படியே இருக்க. your wife செக்ஸியா இருக்கணும்னு நினைச்சேன், நீ அப்படியே இருக்க. You are rejected. But why? என் வருங்கால புருஷனுக்கு முடி இருக்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு தான் இல்லையே. Oh God. இதையாச்சும் ஓகே பண்ணுவாளா? என்னாச்சுமா, ஓகேவா? அவருக்கு ஹேரே இல்லப்பா. ஹேர் இல்லைன்னா என்னமா, பிரெயின் இருக்குல்ல. முடிக்க என்னமா குறைச்சல்? நட்டு வச்சுக்கலாம், ஒட்ட வச்சுக்கலாம், விதவிதமான விக் வச்சுக்கலாம். இவளுக்கு ஃபுல் முடி இருக்கிறவனை கொண்டு வரதுக்குள்ள என் தலை வழுக்க ஆயிரும் போல இருக்கு. அப்புறம் நான் ஹேர் பிளான்டேஷனுக்கு போகணும். உனக்கு எப்பேற்பட்ட ஆளு தேவைன்னு எங்களுக்கு புரியலடி. என் வருங்கால புருஷன் 16 நாட்டை ஜெயிச்ச வேர்ல்ட் கப் மாதிரி இருக்கணும். எனக்கு கிடைச்சிருக்கா ஒரு காஃபி கப். ஒண்ணு இல்லங்க, காஃபி. எதுக்காக எதை விட்டு கொடுக்கறோன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையோட சாரமா இருக்கு. மனித மனிதாபிமானத்தை விட்டுட்டா பொல்லாதவன் ஆயிடுவான். அதே வன்முறையை விட்டுட்டா மகாத்மாவா ஆயிடுவான். நீங்க எல்லாரும் உங்க பணத்தை இங்க காணிக்கையா விட்டுட்டா புண்ணியாத்மாவா ஆயிடுவீங்க.
ஹலோ ஹலோ சிவா, ஹவ் ஆர் யூ? கண்டிப்பா சிவா, வரப்போற சிவராத்திரி அன்னைக்கு நான் கைலாசத்துக்கு பர்சனல் விசிட்டுக்கு வர, அங்க விசிட் பண்ணிக்கலாம். நிச்சயமா வந்துருவேன். யா யா யா. சிவா டைரக்டா லைனுக்கு வந்தாரு, உங்க எல்லாரையும் கேட்டாரு. நாளைக்கு கைலாசத்துக்கு வரும்போது பர்சனலா எல்லாத்தையும் பேசிக்கிறதா சொன்னாரு. விட்டுட்டேன் பாபா, நீங்க சொன்னபடியே என் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டேன் பாபா. இப்ப என் பேங்க் பேலன்ஸ் எக்கச்சக்கமா கூடி போச்சு. ஆனா இப்ப மன நிம்மதியே இல்லாம போச்சு பாபா. உன் பேங்க் பேலன்ஸை இங்கேயே விட்டுட்டு போ, மனசு நிம்மதியா இருக்கும். புரிஞ்சிருச்சு பாபா, புரிஞ்சிருச்சு. என்னாச்சுப்பா? அந்த தரித்திரத்துக்கே சொந்தக்காரனா இருப்ப போல இருக்கு. கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு சரியில்லை பாபா. அப்ப மூச்சு விட்டுரு பாபா. இந்த கல்லை உங்ககிட்டயே வச்சுக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாபா, ஏற்கனவே கிட்னில ஏகப்பட்ட கல் இருக்கு. இந்த கல்லை வச்சு நான் என்ன பண்றது? சிவா போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? சோ கைண்ட் ஆஃப் யூ, தேங்க் யூ வெரி மச். ஐயோ, டைரக்டா கடவுள்கிட்டே பேசுறான். இந்த மோதிரத்தை போட்டுக்கப்பா, எல்லாம் நல்லதே நடக்கும். ஆஹா, விட்டுடு பாபாவுக்கு ஜெய், விட்டுடு பாபாவுக்கு ஜெய், விட்டுடு பாபாவுக்கு ஜெய். இப்போ எனக்கு தியானம் பண்றதுக்கான நேரம் ஆயிடுச்சு. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. என்னடா கான் தாத்தாவை விட்டுட்டு புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க? அது ஒண்ணு இல்ல பாய், பர்சனாலிட்டி ரொம்ப பெருத்து போச்சு. இப்படி இருக்கும்போது திருடிட்டு இருந்தா அடிக்கடி மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும். அதனாலதான் இந்த கல்லை வித்துட்டு ஒரு 4 சில்லறை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்கம் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு நம்ம கான் தாத்தாவை விட இந்த பிசினஸ் நல்லா செட் ஆயிடுச்சு. கண்டினியூ. இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது நம்ம கேங்ல இருந்து போனவங்க இல்லடா, வேற யாரோ இருக்காங்க. சரிங்கப்பா. பையனுக்கு சொத்து இருக்கு, அழகு இருக்கு, உனக்கு தேவையான முடியும் இருக்கு. சரிங்கப்பா. வெரி குட் தங்கம். ஹே ராதிகா, ஹாய். வணக்கங்க. பப்ல ஏதாவது வரலட்சுமி விரதம் நடக்குதா? சாரி கட்டிட்டு வந்திருக்க? பக்கத்துல இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வரேன். It's okay, come sit. Babes, what will we have? Hey, this is party time. Waiter. நான் எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஃப்ராங்கா இருப்பேன். எனக்கு இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா என்னைக்கு மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சனோ எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் பிரேக் அப் பண்ணிட்டேன். Do you have any boyfriends? No. Ada tell me, I say. It's okay da. You can be frank, you know. Come on. Have it. எனக்கு பழக்கம் இல்லைங்க. What? You kidding me? You don't drink? ப்ளீஸ்ங்க. Come on, it's okay. Just for fun. It's okay. குடிக்கிறது தப்பு இல்ல. குடி. எனக்காக. Please. கம்பல் பண்ணாத. What's the problem, dude? She's my fiancé. Come on, Radhika. டேய், சிட்டில இந்த மாதிரி சின்சியரான பொண்ணுங்க ரொம்ப லிமிட்டா தான் இருக்காங்க. நீ அவங்களையும் இப்படி கெடுத்துறாத. Hey, go fly a kite, dude. Please, please, please. Just one sip. எனக்காக. Please. எனக்கு பழக்கம் இல்ல. Listen to me. டேய் It's தம்பி, okay. சொன்னா புரியாத உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. உங்களதான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கலங்க. இந்த விஷயத்தை எப்படி அவன் கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்க கரெக்டா வந்து காப்பாத்திட்டீங்க. அட, உனக்கு பிடிக்கலனா இந்த மாதிரி பிளேஸ்க்கு எதுக்கு வந்த? மாப்பிள்ள பாக்குறதுக்காக. எங்க? பப்ளியா? ஐயோ நிஜமாதான். எல்லாம் என் பாட்டினாலதான். நீ அப்டேட்டே ஆகல, அதான் உனக்கு மாப்பிள்ள கிடைக்கலன்னு எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் பிடிக்கலனாலும் நான் கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. நான் கிளம்புறேன். ஓகே. ஒரு நிமிஷம். இவ்வளவு லேட் ஆயிடுச்சே, வீட்டுக்கு எப்படி போவேன்? யார் அவன்? குடிச்சிட்டா ஓடுற? ஏ ஆட்டோ, இங்க வா. தேங்க்ஸ்ங்க. போ. பையனை பிடிச்சிருக்கா? என்ன இது எக்ஸ்பிரஷன்? ஒன்னும் புரியலையே. ஹாப்பியா இருந்தாலும் முகம் இப்படித்தான் இருக்கு, வருத்தமா இருந்தாலும் முகம் இப்படித்தான் இருக்கு. உங்க அம்மா மாதிரி. என்னம்மா, பையன் பிடிச்சிருக்கானா இல்லையா? முதல்ல அதை சொல்லு. பிடிச்சிருக்கு. அப்பாடா, பையன் பிடிச்சிருக்காண்டி, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். எனக்கு பிடிச்சது நீங்க சொன்ன முட்டாள் இல்ல, அவரு வேற. வேறயா? அவன் நம்ம காஸ்ட் தானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க இது? கேஸ்ட்ல என்னடா இருக்கு காசி? இத்தனை நாள்ல அவளுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, வேற எதையும் யோசிக்காம அவனையே கல்யாணம் பண்ணி வச்சிரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதே தான். உனக்கே அப்ஜெக்ஷன் என்ன, எங்களுக்கு என்ன வந்தது?
ஏண்டா சேஃப்டியான இடம் தானே? ஃபுல் சேஃப்டினா. அண்ணே கையில என்ன 2 வச்சு கட்டிருக்கீங்க? சேஃப்டிக்குடா. ஒன்னு போனாலும் இன்னொன்னு யூஸ் ஆகும். கலக்குறீங்கண்ணா. என்னடா 3 பேர் சேர்ந்து செஸ் ஆடுறாங்க? சரியான முட்டா. செஸ் 3 பேர் தான் ஆடுவாங்க. ஓ, இப்ப அப்படி மாத்திட்டாங்களா? சரி, விளையாடிட்டு போட்டோம். இவங்க ஒரு கை பார்க்கலான்னு பார்த்தா பெரிய விஐபி மாதிரி ஐபிஎல் பாக்குறாங்க. ஏய் நரசிம்மா, எங்கடா இருக்க? ஏன்டா அப்படி கத்துற? என்னடா கெட்டப்பு செட்டப்பு மொத்தம் மாத்திட்டீங்க? ரோட்ல ஆயா கடையில மிரட்டி மாமூல் வாங்குற பைய இன்னைக்கு என் ஏரியாவிலேயே வந்து பங்க் கடையிலே வசூல் பண்ற அளவுக்கு வந்துட்டேன். உனக்கு எப்படா இவ்வளவு கொழுப்பு வந்தது? டேய், அடிச்சு காலி பண்ணுங்கடா இவனுங்கள. சேஃப்டியான இடம். அண்ணன் யாரு? நம்மள மாதிரி கேங்குக்கெல்லாம் கோச்சிங் பண்றவங்க. எப்பவும் பார்த்தது இல்லையே. அண்ணனுக்கு எந்த ஏரியா? A to Z சென்டர்ஸ் எல்லாம் அண்ணனோடது தான். கொஞ்சம் பயமா இருக்குல்ல? அவருக்கு பயம் கூட இல்ல. अबीस भाई 10 आदमी को जल्दी भेज दो. டேய் சக்கரபாண்டி, அர்ஜென்ட்டா ஒரு 10 பாடி பில்டர்ஸ் அனுப்பு. ஏன்னா இப்படி நம்ம பசங்க தான் இருக்காங்கல்ல. சேஃப்டிடா, சேஃப்டி. மறுபடியும் கலக்குறீங்கண்ணா. டேய், உங்க நல்லதுக்கு தாண்டா சொல்றீங்கிறது போயிருங்கடா. வாய அடிச்சாலும் செத்தாலும் ஒரே ஃபீலிங் தாண்டா இருக்கும். இல்ல, மோதி பார்த்தறணும். கார்ட்டூன் பார்த்தது போதும், தைரியம் இருந்தா என் ஆளுங்கள்ட்ட இப்ப மோதி பாரு. பார்த்தது போதும், போடுங்கடா அவனை. டேய் நில்லுங்கடா. டேய், உங்களை பார்த்தா கார்ட்டூன் நெட்வொர்க்ல வர பொம்மைங்க மாதிரியே இருக்கீங்க. ஏய் டோரேமான், உன்னை பார்த்தா அடிக்கவே தோண மாட்டேங்குது. நீ போயிடு. கேங்க பார்த்தது உச்சா வருதா? ஃபுல் சேஃப்டி. வா. அடிச்சு அடிச்சு எனக்கு போர் அடிக்குதுடா. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் கம்பல் பண்றதுனால ஒரு சின்ன ஸ்கீம் வச்சுக்கிட்டு அடிக்கலாமா? ஸ்கீமா? புதுசா இருக்குது. ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டு. ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டா? புரியலையே. ப்ரீபெய்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ரேஞ்ச் என்னவோ, உங்க அருகதை என்னவோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் உங்களை அடிப்பேன். அப்படியே போஸ்ட்பெய்டு செலக்ட் பண்ணிட்டா உங்க ரேஞ்ச பத்தியும் கவலைப்பட மாட்டேன், அருகதை பத்தி கவலைப்பட மாட்டேன். பிளட் வந்தா கூட புரட்டி புரட்டி எடுப்பேன். ஏய், நான் யூஸ் பண்ற போனும் போஸ்ட்பெய்டு தான், என் செலக்ஷனும் போஸ்ட்பெய்டு தான். இன்னொரு தடவை யோசிச்சு சொல்லு. No second thoughts. ப்ரீபெய்டுக்கு மாறிடுறேன். ஃபர்ஸ்டே சொன்னல, முடிவு பண்ணா மாற மாட்டேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ப்ரீபெய்டுக்கு மாறிடலாமான்னு கேட்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்றேன்னா. நீ இப்ப ஃபோன் பண்ண வேண்டியது கஸ்டமர் கேருக்கு இல்ல ராஜா, இன்டென்சிவ் கேர். உன் ஆப்ஷன் என்னடா? ப்ரீபெய்டுனா. டேய், அடிச்சு காலி பண்ணுங்கடா. என்னடா என்னையும் கூட்டு போறீங்களா? நானும் ப்ரீபெய்டு தானே. என்னோட செல்ல அவ்வளவு பேலன்ஸ் இருக்காதுண்ணே. ஒரே ஒரு மிஸ்ட் கால் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கோங்கண்ணே. கேர்ள் ஃப்ரெண்ட் நான் கால் பண்றா, போய் பேசிட்டு வந்துருவா. தேங்க்ஸ்ண்ணா. நீ என்ன முடிவு பண்ண? டோ 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 டொக்கோமோ. டொக்கோமோனா ஒரு செகண்டுக்கு 1 பைசா தானே. டச் பண்ணி விட்டுருனா. ஓ டேய், இந்த ஆட்டத்திலேயே நீ செல்ல மாட்டேன். இங்க இருந்து போயிடு. ஓ நீ வாடா, நீ வாடா, வாடா. டேய் இங்க வாடா. வா. ஏய், அண்ணன் இருக்கேன், தைரியமா போடா, போடா. வாங்கடா வாங்கடா, அவன் உள்ளதான் இருக்க. வாங்க, சேஃப் ஆயிடும். உன்னோட என்ன ஆப்ஷன்? எனக்கு 2 சிம்னா, ஒன்னு ப்ரீபெய்டு, ஒன்னு போஸ்ட்பெய்டு. பொண்டாட்டிங்களும் 2 பேர் தானே? ஆமாண்ணா. 2 பேர் இருக்குடா. அதுவா, ஒருத்தி ஓடி போனாலும் இன்னொருத்தி இருப்பான். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் நமः
சிவா. இவனே இவனை கடவுள் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் உண்டியல பணம் போட்டு போட்டு அழிஞ்சிருவோம் போல. நீ பேசுறத அவன் கேட்டான்னா நீ உண்மையிலேயே மேல போயிருவ. அந்த ஜேர்னலிஸ்ட் டிவியில என்னை பத்தி சொல்லி சொல்லி என் மானத்தை வாங்குறான். அவனை பத்தி யோசிச்சியா? அவன் எந்த சேனல்ல வேலை செய்யறானோ அந்த சேனல் வாசல்லையே செத்து போயிட்டான். நியூஸ் சேனல்ல கிரைம் ரிப்போர்ட்டரா வேலை செய்யற ரத்ன பாபு அவர் ஸ்டுடியோலயே வச்சு அவரை கொன்னது சிட்டில ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நீ உண்மையிலே கடவுள் பவானி. யாரா பவானி ஆளுங்களை அடிச்சது? நாங்க ஒருத்தரை போட்டு தள்ளலான்னு போனோன்னு அந்த ஆளு எங்களை போட்டு தள்ளிட்டாங்க. அண்ணே ஒவ்வொரு அடியும் அப்படியே இடி மின்னல் அப்படி ஒரு அடின்னா பாருங்களேன். அப்படி ஒரு அடியை வாங்கினது இல்லைண்ணா. அடிச்ச அடியில காது பஞ்சர்னா பார்த்து ஒரே டைம்ல மைக்கு ஸ்பீக்கர் அவுட்டுனா ஒரு துப்பாக்கி மனுஷனா மாறி நின்ன மாதிரி இருந்ததுன்னு. எவன்டா அவன்? பாய் பாய் டேய், 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்டர்ல எல்லாரும் பாக்குற மாதிரி என்ன அடிச்சு பவானி நான் மக்களுக்கு சுத்தமே பயமே இல்லாத மாதிரி பண்ணிட்ட. அப்பல இருந்து நீ வருவன நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வகையா மாட்டிக்கிட்டடா. அப்ப அடிச்சதுனால உனக்கு மக்கள் கிட்ட இருந்து பயம்தான் போச்சு. இப்போ உன்னை அடிச்சேன்னு வச்சுக்க, மக்கள் தொகையில இருந்தே இல்லாம போயிடுவேன். டேய், காலம் மாறி போச்சு. அப்ப மாதிரி கிடையாது. இப்போ இந்த ஊர்ல நான் ரொம்ப ஃபேமஸ். டேய், இந்த ஊர்ல 2 தான்டா ஃபேமஸ். ஒன்னு சேட்டா சாய், இன்னொன்னு பாய். உனக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்துடா வந்துச்சு? தைரியங்கிறது போன் கால் ஒண்ணும் இல்ல, யாராவது கால் பண்ணா வர்றதுக்கு. அது சார்ஜர். அவன் சார்ஜுக்கு அவன் தான் இன்சார்ஜ். அண்ணா நம்ம சார்ஜர் வீக் ஆயிடுச்சு, வாங்கின போயிடலாம். அன்னைக்கு என்னவோ நீ ஜெயிச்சிட்ட, இன்னைக்கு நான் தான்டா ஜெயிப்பேன். வெற்றிங்கிறது என்னோட கெஸ்ட் இல்லடா, என்னைக்காவது ஒரு நாள் வர்றதுக்கு. அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். எப்ப கூப்பிட்டாலும் அப்பவே வரும். போட்டு தள்ளுங்கடா. அண்ணா வேண்டாம் அண்ணா. இப்போ வந்துடும் பாய். சலாம் அலைக்கும் மம்மி. சப் கேரு டீக்கும் பேட்டா. அம்மி, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏதாவது அவசரம் தான் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி. வேண்டாம் பேட்டா, மஸ்தான் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்த இன்சூரன்ஸ் பணத்தால ஏதோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். வரேன் பேட்டா. குட் ஆஃபீஸ் அம்மி. ஏய் முன்னா, யார் அவங்க? செத்து போன நம்ம மஸ்தானுடைய அம்மா பாய். ரொம்பவே தன்மானம் உள்ளவங்க. பணம் கொடுத்தாலும் எப்பவும் வாங்கிக்க மாட்டாங்க. மஸ்தான், ஆபீஸ் டைம்ல வேலை செய்யாம என்னடா பண்ணிட்டு இருக்க? கஸ்டமரோட சேட் பண்றேன் சார். நீ அனுப்புன கொரியர் சரியா போய் சேரதில்லன்னு ஓசிடி கஸ்டமர்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க. முதல்ல அந்த வேலையை பாரு. இந்த தடவை மிஸ் ஆகாது சார். இதை மட்டும் சொல்லு. ஹே ராதிகா, ராதிகா, இதுக்கு ஏதோ பைத்தியம் புடிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் கொரியர். என்னது கொரியரா? கொரியருக்கும் பார்சலுக்கும் வித்தியாசம் தெரியாதவனா இருக்கான். என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? இந்தி ஸ்வாட்ரா? இங்கிலீஷ்ல வீக்கா? உள்ள என்ன இருக்குன்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாது சார். சைன் பண்ணுங்க. ஸ்மால் சைனா பிக் சைனா? உங்க சைன் சார். எங்க சைனா? ஒவ்வொருத்தனா போட்டு ஏன்டா ஷாக் ஆகுறீங்க? உள்ள ஒரு லெட்டர் இருக்கு பாரு. படி.
இங்க பாருப்பா, மண்ணுன்னு என்ன தூக்கி பற்றாத, ஒரு இடத்துல வச்சு தண்ணி ஊத்துப்பா. சூரியன் உதிக்கிறப்ப உங்களுக்கு ஞான உதயம் வரும். இவன் பச்சை உனக்கு புரிஞ்சுதானே? இந்த மண் இப்படி லெட்டர் எழுதுனா நமக்கு எப்படி புரியும் பாய்? அட இது ஸ்கூல் மண்ணுப்பா. டே களிமண்ணுங்களா? இதை யாரோ மரமண்ட அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். இதை முதல்ல தூக்கி போடுங்க. டேய் என்னப்பா தண்ணி ஊத்துனா அறிவு வரும்னு பார்த்தா புல்லு முளைச்சிருக்கு. முளைச்சிருக்கு நல்ல ஷேப்ல தான் மச்சான் முளைச்சிருக்குது. டேய் என்ன பார்த்தாருன்னா நம்ம தோலை உரிச்சிருவாரு. நம்ம வெளியே தூக்கி போடலாம். டேய் என்னடா கும்பலா நிக்கிறீங்க? டேய் பாய் கண்ணுல படாம கவர் பண்ணுங்கடா. ஏய் ஒண்ணு வரறா. டேய் தள்ளுங்க. தள்ளு. ஏய் என்னடா இது? திஸ் இஸ் லவ் ஆஃப் சிக்னல் பாய். இதுக்கு யாரா தண்ணி ஊத்துனது? அண்ணன் கேக்குறாருல, வாயை திறந்து சொல்லு. நீதானே முதல்ல ஊத்துனா, நீயே சொல்லு. தண்ணி ஊத்துனா ஞானம் வரும்னு பார்த்தேன். இது வரைக்கும் வந்த ஞானம் எல்லாம் போதும், எல்லாரும் கிளம்புங்கடா போங்க. என்ன அப்படி பாக்குறீங்கண்ணா? டேய் மூடுடா. பாசிட்டிவ் ரிப்ளை வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா பர்சனலா நீங்களே வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. அப்படின்னா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? நான் யார் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் என்ன வேலை செய்யறேன்னு தெரியுமா உனக்கு? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நீ கொரிய ஆரம்பிச்சிருக்க? எனக்கும் அதுதாங்க ஒண்ணுமே புரியல. உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் 24 மணி நேரமும் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த தில்லாலங்கடி வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காது. இதோட விட்டுரு. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண ஆச்சுன்னா கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டிடுவீங்களா? யாரா இந்த பொண்ணு? பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருச்சா உனக்கு? எங்கேயாவது போய் செக் பண்ணி பாரு. நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்ல. கல்யாணத்தோட நிக்காது. என்னைக்கா இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்ட போறது நீங்க தான். உங்களுக்காக லைஃப் லாங் வெயிட் பண்ணிட்டே இருப்பேங்க. என்னடா பேட்டா இது? செத்துட்டதா எல்லாரையும் நம்ப வச்சு ஏன்டா இப்படி திருட்டுத்தனமா வாழ்ந்துட்டு இருக்க? இன்னைக்கு இப்படி இன்ஃபார்மரா இருக்கிறனால தான் அன்னைக்கு போலீஸ் என்ன கொல்லாம விட்டான். ஆனா இன்னும் எத்தனை நாளுமா? இந்த ஆபரேஷன் முடிஞ்சோடனே நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் வரும். அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாமா? உன் ஃபியூச்சர் பிளான் ரொம்ப நல்லா இருக்குடா. டேய் மஸ்தான் நில்றா. டேய் நில்ல. சொல்ல கேளு. டேய் நில்றா. மஸ்தான். ஏய் நில்றா. ஏய் நில்றா. டேய் புடி புடானே. நில்ல. மஸ்தான். அடச்சே. மஸ்தான் உயிரோட இருந்தும் செத்த மாதிரி நடிச்சிருக்கான்னா அவனுக்கு கொடுத்த பணத்துக்காக தான் இருக்கும். ஒருவேளை அவன் இந்த மாதிரி போலீஸ்க்கு பயந்து கூட பண்ணிருக்கலாம்ல பாய்? பயந்து இருந்தா ஷாப்பிங் பண்றதுக்கு அவங்க அம்மாக்கு இப்படி அவ்வளவு காசு வந்திருக்கும். வாங்க சார். கோல்டு செயின் வேணுமா, பிரேஸ்லெட் வேணுமா? எங்க கிட்ட என்ன வேணாலும் கேரண்டி கார்டு இருக்கு சார். டே அறுவை கார்டு, நேத்து பில்ஸ் எடுத்துட்டு வா. பணம் இதுல எந்த பிரான்ச்ல இருந்து கிரெடிட் ஆயிருக்கு? ஐஎன்ஜி வைசியா பேங்க். யாருன்னு வேணும்? நீங்கெல்லாம் யாரு? செக்யூரிட்டி. இப்ப எதுக்கு கத்துற? பொறுமையா கேளு. விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லு. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. ரூல்ஸ்ல இடம் இல்ல. இப்ப இடம் தாராளமா இருக்கு. இந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் ஒரே அக்கவுண்ட்ல இருந்து வருது சார். எந்த பேங்க்? SBA. இதே விருந்து அங்க வச்சீங்கன்னா அவங்களும் கக்கிடுவாங்க சார். நீங்க கொடுத்த டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் இந்த ஆள் தான் சார். அண்டர் கவர் காப்பி இவனா? பாய் இவனை நான் ஓம்கார்டா பாத்திருக்கேன் பாய். சார், இத்தனை நாளா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்த மஸ்தான் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் சார். வாட்? எப்ப நடந்தது? நேத்து ராத்திரி 2 மணிக்கு சார். ஹலோ. டேய் இவ்வளவு நாளா அண்டர் கவரா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்க. வெளியே வந்துரு. டேய் 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 யாரா நீ?
உன் மர்டருக்கு இவெண்ட் மேனேஜர் ராணா. ஹலோ ஹலோ. அவன் நாளைக்கு கமிஷனருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு வரதா தகவல் வந்துச்சு. சிட்டில இருக்கிற எல்லா போலீஸும் அன்னைக்கு அங்கதான் இருப்பாங்க பாய். ஹே, நல்லா மாட்டிக்கிட்டான்டா. அந்த அளவுக்கு ஒகேஷன் இல்லனா மர்டர் பண்றதுல கிக் இருக்காது. அது சரி, கல்யாணம் எங்க? ராயல் பேலஸ்ல. பாய், அவ வண்டி இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புது. போட்டுருங்க பாய், மறுபடியும் இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காது. கண்ணு எதுல இருக்கா, போட்டுருங்க. அவன் போயிட்டு இருக்கான் பாய், போட்டுருங்க. அவன் என் தம்பி. டோனி எதுக்காக இப்ப அங்க போனோம்? Who sent him there? Bloody, I hate silence. டோனி அமுச்சு விட்டது நான் தான். எதுக்குடா அவனை அங்க அனுப்புன? அந்த அண்டர் கவர் காப்ப கொலை பண்றதுக்காக. அதுக்கு தான் பாய் போயிருக்கான்ல. என்ன பெருசா பாய் பாய் பாய்? நொடிக்கு ஒரு தடவை அவனை புகழ்ந்துகிட்டே இருந்தா நாங்க பிறந்தது நீங்க அவனை புகழறத கேட்கறதுக்கு தானா? அப்பாங்கிறவரு சொத்து சொல்லம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஐடென்டிட்டி கொடுக்கலன்னா வாழறதே கஷ்டம்பா. அதனாலதான் அந்த பாய்க்கு முன்னாடி அந்த அண்டர் கவர் காப்ப கொன்னு உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தான்ப்பா நான் பண்ணேன். அவ போய் செத்து போயிட்டானேடா. சரி டிசிஷன். பந்தய கோழிக்கு கால்ல கத்தியை கட்டுறது அது மேல இருக்கிற பாசத்தினால இல்லடா. அது ஜெயிக்கிற வரைக்கும் நாம ஜெயிச்ச மாதிரி. அந்த கத்தியால அது செத்தா அது அந்த கோழிக்கு மட்டும்தான். அந்த பாய் எனக்கு ரைட் ஹேண்ட் தான்டா. ஆனா நீங்க என் பிள்ளைங்கடா. ஆனா நமக்குள்ள எப்படி பகையாளியாவோம்? என்னைக்கா இருந்தாலும் என் பிளேஸுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வர போறது நீங்க தான்டா, அந்த பாய் இல்ல. அந்த வர்க்கரோட உங்களுக்கு என்னடா போட்டி? சாரிப்பா. சாரி. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு இவ்வளவு நாளா எங்ககிட்ட சொல்லவே இல்லையா பாய்? சொல்லிக்கிற அளவுக்கு அந்த ஃபேமிலியில நான் இல்ல. சின்ன வயசுலயே வெளியே வந்துட்டேன். டே அர்ஜுன் செமையா பேட்டிங் பண்றான்டா. அப்ப பவுலிங் கேவலமா போடுறான்.
அண்ணா ஆமா யாரா என் தம்பி அடிச்சது? அஞ்சு பாபு. கேம்குள்ளேயே கேம்ஸ் ஆடுறியா? இன்னொரு தடவை என் தம்பி மேல கை வச்ச அப்புறம் உன் தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. எங்க ஊர்ல சின்ன பசங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை மாதிரி பெரியவங்களுக்குள்ள பெரிய பெரிய பகை இருந்தது. முதல்ல நான் சொல்றது கேளுங்கடா. வாங்கடா, திருவிழா எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்கலாம். வாங்கடா. ஊரெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க திருவிழா கொண்டாடினா அந்த வெங்கட் ரெட்டி மகன் எங்க மேல பகத்திட்டுக்க வந்தான். நான் போறேன், என்ன விடு. அவன் உயிர் போயிடுச்சடா. டேய் ராகவா, உன்னால இவன் செத்துட்டான்டா. கொன்னது அப்பா இல்ல சித்தப்பா, இவனை நான் தான் கொன்னேன். நீ என்னடா சொல்ற? ஆமா சித்தப்பா, யாரு தப்பு பண்ணாலும் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா தெரியாம பண்ணா கூட அது தப்புன்னு தான் சொல்லுவாங்க சித்தப்பா. இந்த விஷயம் ஊர்ல தெரிஞ்சா அப்புறம் நம்ம மானமே போயிடும் சித்தப்பா. ஊருக்காரங்க முன்னாடி எங்க அப்பா தலைகுனிய கூடாது. நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணு சித்தப்பா. நான் பண்ண மாட்டேன்டா. இது ஏன் மேல சத்தியம் சித்தப்பா. என் உறவுகளை பார்க்கணும்னு நான் ஜெயில இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னை கொல்றதுக்காக வெங்கட் ரெட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். டேய் ஓபிலிஸ், இந்த சுருட்டு அணையறதுக்குள்ள அவன் எரியணும். அது ஏதோ தெரியாம நடந்துடுச்சு, என்ன விட்டுடுங்க. நாம என்னடா இவனை இன்னைக்கு வேணும்ட்டா கொல்றோம், தெரியாம தானே கொல்றோம். இன்னும் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா இது? அப்பா, டேய் டேய் டேய், அன்னைக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு நினைச்சேன். நீ மனுஷனா மாறி திரும்பி வருவேன்னு பார்த்தா இப்படி மிருகமா வந்து சேர்ந்திருக்கிய. அது வந்துப்பா. ராகவா, அவன் வந்து இப்பேற்பட்டவன் என் வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ளே காலடி வைக்க அருகதை இல்லாதவன். அவன் உனக்கு மகன்டா? இல்ல, இப்ப எனக்கு ஒரே பையன் தான். என் முதல் பையன் எப்பவோ செத்தே போயிட்டான். அப்பா, நான் சொன்னதை மதிக்காம இந்த ஊருக்குள்ள நீ இருந்தேன்னு வெய்யே, அப்புறம் என் சாபத்தாண்டா பாப்பேன். தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவங்களை பார்த்திருக்கேனே தவிர அப்பாவுக்காக ஜெயிலுக்கு போனவனை உன்னதான் பாக்குறேன் பாய். இவ்வளவு வருஷத்துல ஒரு நாள் கூட ஃபேமிலி பார்க்கணும் தோணலையா பாய்? ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பார்க்கணும்னு நினைச்சாலும் அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்து என்னை தடுத்து. இப்ப என் தம்பியை பார்த்ததுக்கு அப்புறம் அவரை பார்க்கணும் போல இருக்க. டேவிட், டோனி பாடி கிடைக்கல, கிரிமேட் பண்ணிட்டாங்க. வலிக்குதா? இது என்னடா வலி? நமக்கு பிறந்த பையன் செத்து போய் கடைசி அவன் முகத்தை கூட பார்க்க முடியாம போக பாரு, அதுதான்டா பெரிய வலி. என் மகனை கொண்டு அந்த படுபாவிய கொல்ற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காதுடா. வாங்கடா, அவனை போட்டு தள்ளலாம். அவனை கொல்றது அவ்வளவு ஈஸி இல்ல டேவிட். பிளானிங் இல்லாம போலீஸ்காரனை அட்டாக் பண்றது சரியா வராது. பிளானிங் ஆகுது மண்ணாது.
நாம என்ன பிக்னிக்கா போறோம்? இன்னும் யோசிச்சுக்கிட்டே இங்க உட்காரத்துக்கு அவன் கொன்னது அட்ரஸ் இல்லாத ஒருத்தனுக்கு இல்ல, ஜேம்ஸோட தம்பியா. இப்படி ஆத்திரப்பட்டு தான் டோனி போயிட்டான். இனிமேலும் ஜாக்கிரதையே இல்லைன்னா அது நமக்கு ஆபத்தாயிடும். அவன் விஷயத்தை என்கிட்ட விட்டுரு டேவிட், நான் பாத்துக்கிறேன். அவனை கொல்றதுக்கான சான்ஸ் நான் உனக்கு விட்டு தரேன். அவனோட டெட் பாடியை பார்க்கற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். டேவிடோட கோவத்தை பார்த்தா அர்ஜுனை கொல்லாம இங்க இருந்து போற மாதிரி எனக்கு தோணல. தம்பியை காப்பாத்தணும்னா டேவிட டைவர்ட் பண்ணி இங்க இருந்து அனுப்பிடணும். பாய், அர்ஜுன் உங்களுக்கு தம்பினா எனக்கும் தம்பி மாதிரி தான். நம்ம உயிரை பணைய வச்சாவது தம்பியோட உயிரை காப்பாத்திடலாம் பாய். மாஃபியா மேல ஸ்பெஷல் ஆக்ஷன் நடக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆபீசர் யாருங்கிறது உங்க யாருக்கும் தெரியாது. அது யாரும் இல்ல, மிஸ்டர் அர்ஜுன். இவ்வளவு நாளா அண்டர் கவர்ல இருந்த சிஏ அர்ஜுனை ஏசிபியா ப்ரொமோட் பண்றேன். ஊரு நல்லா இருக்கணும்னா உங்கள மாதிரி ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். அது பேச அர்ஜுன். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கேள்வி சார், மாஃபியா டான் டேவிட்டோட மகனை கொண்டுட்டீங்களா சார்? அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன சார் சொல்றீங்க? மகன் மட்டும் தானே செத்தான், அந்த டேவிட் இருக்கான்ல அவனும் செத்துட்டா அப்ப எல்லாரும் ஹாப்பி. சார் நீங்க அசம்பிளில தூங்குறதா டாக் வந்திருக்கு சார், அத பத்தி உங்க கமெண்ட்ஸ்? ஐம் சாரி, நோ 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 நோ. இவன் மூட பார்த்தா நல்லதா இருக்கு, டைம் தான் நல்லா இல்ல. ஏய், யார் கிடையாது? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க மாமா. கெஸ்ட்டுங்களா? எஸ். எனக்கு தெரியாம என் வீட்டுக்கு யாரா வந்தது? வாட் a pleasant surprise, டேவிட். எப்ப வந்த? டேவிட், டோனி செத்து போயிட்டான்னு 3 நாளா எனக்கு தூக்கமே போயிடுச்சு தெரியுமா? மகன் மட்டும் தானே செத்தான், அந்த டேவிட் இருக்கான்ல அவனும் செத்துட்டா அப்ப எல்லாரும் ஹாப்பி. மைக்க முன்னாடி நீட்னா போதும், கமெண்டர் மாதிரி ஓவரா பேசுறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மாட்டீங்க. அம்மா மேல சத்தியம் டேவிட், எனக்கு பயமே 2 தான். ஒன்னு மீடியா, 2வது மாஃபியா. அவங்க கிட்ட உண்மை சொல்ல முடியாது, உங்ககிட்ட பொய்யும் சொல்ல முடியாது. மாஃபியா மீடியானா பயப்படுற, டேவிட்னா பயம் இல்லையா? இவன் என்ன குழப்பறான் டேவிட். டேய் வாய மூடுறா. நீ கேடு கட்டவன்னு எனக்கு தெரியும், என்னென்ன கூத்து பண்ணனு எனக்கு தெரியும். என் மகனை கொண்டு அந்த ஏசிபியை கொல்ற வரைக்கும் நான் இந்த சிட்டியை விட்டு போக மாட்டேன். வித் பிளஷர் டேவிட். நாங்க அது வரைக்கும் உன் வீட்டுல தான் இருப்போம். இல்ல இங்க பாதுகாப்பு இல்ல டேவிட். உனக்கு வேணும் நான் 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்றேனே. ஆமா, கன்ஃபார்மா எங்களையும் புக் பண்ணிடுவேன். ஏய் பாண்டே, என்ன ஓவரா பண்ற? ஹோம் மினிஸ்டர் ஹோம் விட சேஃப்டி எங்கயா கடை? ஏய், அது என் ஒய்ஃப்டா. என்ன மேல கை வைக்கிற? கை. ஏய், நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? இவன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான். அண்ணி, நான் இதா பண்ணனா அண்ணி? அண்ணி சொல்லுங்க அண்ணி. ஸ்வீட் அண்ணி கால்ல விடா. ஏய் அண்ணி உள்ள கூட்டிட்டு போங்கடா. அண்ணி சூப்பரா ஒரு டீ போடுறீங்களா? சக்கரை இல்லாம கொஞ்சமா. டேவிட் மாஃபியா என் வீட்ல இருக்குன்னு தெரிஞ்சா என்ன சென்ட்ரல் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. மக்களை மூஞ்சில காரித்து போங்க. டேவிட் தயவு செய்து போயிடுங்க, எல்லாரும் போயிடுங்க ப்ளீஸ். டேய் பாண்டே, இது என்ன தெரியுமா? ஹாங்காங்ல எடுத்த உன் டர்ட்டி பிக்சர். மாமா, நீ படத்துல நடிச்சியா? சொல்லிருந்தா நான் ஷூட்டிங் வந்திருப்பேன்ல. டேய், இது டெலிஃபிலிம் இல்ல, உன் மாமா ஆக்ட் பண்ண டர்ட்டி ஃபிலிம். இத ஸ்டேட் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஹோம் மினிஸ்டர்ல கலெக்ஷன் சும்மா அள்ளும். சார் லைசென்ஸ் ரைட்ஸ் எனக்கு கொடுங்க சார். ஆப்போசிஷன் பார்ட்டி கேக்குறாங்க. படமா பொலிஷன் போட்டு காட்டி என்ன இருட்ட தள்ளாதீங்க. நீங்க எத்தனை நாள் விரும்புறீங்களோ அத்தனை நாள் என் வீட்லயே இருந்து தரங்க. ஃபுல் செக்யூரிட்டி நானே தரேன். சார் அட்லீஸ்ட் சேட்டலைட் ரைட்ஸ் ஆவது எனக்கு கொடுத்தா நல்லா ரைட்ஸ் இருக்கும். யாரடி அது? யாருக்கு தெரியும்? கம் வா போலாம். ஹலோ, எனக்கு அன்னைக்கே தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக இந்த மாதிரி வெயிட் பண்ணுவீங்கன்னு. உங்கள மாதிரி ஆம்பளைங்க மைண்ட் எல்லாம் டியூப் லைட் தாங்க, கொஞ்சம் லேட்டா தான் எரியுது. அதனால என்ன மாதிரி பொண்ணுக்கு நோ சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பின்னாடியும் முன்னாடியும் பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஆண்டவா, அந்த கடவுளே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் உங்களை நான் எக்ஸ்கியூஸ் பண்ண போறது இல்ல. நோ வே. சபா, இவ ஓவர் ஆக்ஷனை பார்த்தா மண்டையை பிச்சுக்கணும் போல இருக்கு. பாவண்டி, அவன் அப்படி வெயிட் பண்றத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நம்ம ஊர்ல நல்ல தண்ணி கிடைக்கும் போதே புடிச்சு வச்சுக்கணும். என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சதுன்னா அது புடிச்சு வச்சுக்கணும். இல்லனா இப்படிதான் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கீதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஹலோ, யார் நீங்க? 2 டேஸா பாக்குறேன். என்ன உங்க பிரச்சனை? என் அண்ணன் யாருன்னு தெரியுமா? ஏசிபி.
உங்களை பத்தி ஒரு வார்த்தை எங்க அண்ணன் கிட்ட சொன்னா அவ்வளவுதான், நீங்க எங்கேயும் இருக்க மாட்டீங்க. ஒழுங்கா இருந்துக்கோங்க. உங்களுக்கு தோணலையா? அது என் பேட் லக்மா. நான் வரணும்னு நினைச்சா கூட வர முடியாத நிலைமையில இருக்கேன். வாங்க அண்ணா, வீட்டுக்கு போலாம். அப்பா இப்ப உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னும் ஓடி போலடா, செத்து போயிட்டேன். அப்ப நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா? அடப்பாவி. ஏய் ராதிகா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஏய் என்ன இது? யார் நீங்க? வெளியில பசங்க ஏரியா ஒருத்தன் காலியா சுத்திட்டு இருந்தா அவங்கள ஒருத்தனை பிடிக்காம இவ பாய் ஃப்ரெண்ட் தான் உனக்கு கிடைச்சானா? ஒண்ணு எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவ தான் அழகா இருக்கா. உன்னை எப்படி ஓகே பண்ணாருன்னு தெரியலையே. ஏய் என்ன பேசுறீங்க? ஏய் ராதிகா ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கா. இவளை விட்டுட்டு நடுவுல வந்து கொக்கி போடணும்னு நினைச்சேன்னு வெச்சுக்கோ, உன் ஃபேஸ் Facebookல கூட தெரியாது. ஏய் நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நேத்து ஆபீஸ்க்கு வெளியில கோல்கேட் ஆட்ல வர கப்பல் மாதிரி ஈன்னு இழுச்சிட்டு கட்டி பிடிச்சல, அதுக்குள்ள மறந்துட்டியா? அந்த கட் அவுட் ரைட்ஸ் எல்லாம் என்னோடது. Will you stop it? அவர் என்னோட அண்ணன். அண்ணனா? சாரிடா செல்லோ, சாரி. சிஸ்டர்னு தெரியாம சிஸ்டமா உடைச்சிட்டோம். எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ் தானே. அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே பை. பையன் ரொம்ப நல்லா இருக்கான். என்ன பேரு? சந்தீப் அண்ணன். யுஎஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி குட் நியூஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. ஹே, கல்யாணம்னா ஹாப்பியா இருக்கணும்டா. ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? இந்த கல்யாணத்தை நீ பக்கத்துல இருந்து நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ வரமாட்டலண்ணா. கண்டிப்பா உன்னோட கல்யாணத்துக்கு நான் வருவேன், கூடவே இருந்து நடத்துவேன். நீ ஹாப்பியா இரு. சொல்றேன் இருடா. ஐயா ஐஸ்கிரீம் இல்ல சப்பன இருக்கு. ஐஸ்கிரீம் இல்ல சார், ஃபேஸ் கிரீம். ஆப்பிள்ஸ் இல்லையா? இல்ல. ஏங்க எல்லாரும் அடையாளத்தையுமே மாத்திட்டீங்க. நம்ம எங்கன போறோம்? தங்கச்சி கல்யாணத்துக்கு போறோம்டா. டேய் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? A to Z எல்லாம் கேரிங் அண்ணா. ஓகே. டேய் என்னடா கேரிங்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் திருப்புறீங்க? எதிரில டேஞ்சர் ஜோன் இருக்குண்ணே. உங்க கெட்டப் தான் மாறி இருக்கு, மைண்ட் செட் இன்னும் மாறல. திரும்புங்கடா. We are from Temple Times. பாபி வரல? அது துபாயில மேரேஜ் ஈவென்ட் இருந்ததுனால எங்களை அனுப்பியிருக்காரு. ஓகே கம் இன். கண்டுபிடிக்கல. யாருப்பா இவங்க எல்லாம்? வெட்டிங் பிளானர்ஸ்பா. அப்படின்னா விருந்தாளிங்களை அழைக்கிறதுல இருந்து அவங்களை அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்குவோம். வீட்டை டெக்கரேட் பண்ணுவோம், வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஷாப்பிங் பண்ணுவோம், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம், அவங்க தேவைகளையும் தீர்த்து வைப்போம். நீங்க ஒரு ஓரமா கெத்தா நின்னா போதும் சார். உங்க வேலையை தோல்ல சுமக்க வேண்டியது எங்க பொறுப்பு. விருந்தாளிங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், ஆகாதவங்கன்னு, சின்னவங்க, பெரியவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு யார்கிட்ட இருந்தும் எந்த பேச்சும் வராம இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்துவோம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்க வீட்டு கல்யாணத்தை பார்க்க வந்த அத்தனை பேரோட மனசும் குளிர்ற மாதிரி செய்வோம். அண்ணன் ஆல்ரவுண்டர் ஆச்சே. என்னமோ சொல்ற. இதுக்கு முன்னாடி கல்யாணம்னா ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துக்கிட்டு பகிர்ந்துகிட்டு செய்வாங்க. இப்ப என்னன்னா வெளியாளுங்க வந்து செய்யறாங்க. அடுத்தவங்க கிடையாது. சும்மாரா. நான் யார் கல்யாணமா இருந்தாலும் சொந்தக்கார மாதிரி செய்வேன். அதத்தான் அவன் சொல்ல வந்து உளறிட்டான். காலம் மாறி போச்சு ராகவா. இப்பெல்லாம் கல்யாணம் ஐயர் இல்லாம கூட நடக்கும், ஆனா வெட்டிங் பிளானர்ஸ் இல்லாம நடக்காது.
கரெக்டா சொன்னீங்க சித்தப்பா. சித்தப்பாவா? நீ என்னப்பா ஜாலியான ஆளுன்னு பார்த்தா உறவு முறை கொண்டாடிட்டு வர. விட்டுட்டு போய் 5 வருஷம் ஆச்சுன்னா ஏன்பா வெட்டிங்? வணக்கம் சார். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. சரிங்க சார். சரி சரி. நாங்க அடித்தடி நடத்தினாலே அவனும் கண்டுக்க மாட்டான். எங்களை தடுத்து நடத்தணும்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொம்பம் தான் வரணும். சாரி, என்ட்ரி டிலே ஆயிருச்சு. மிஸ்டேக் என்னது இல்ல, 1.5 மணி நேரம் ஃபிளைட் லேட். யா கீதா வெட்ஸ் சந்தீபா. மூளை இல்ல உங்களுக்கு? சந்தீப் வெட்ஸ் கீதான்னு எழுதுங்கடா. இந்த ஊர்ல இப்படிதான் எழுதுவாங்க சார். வாய மூடு. இது என்ஆர்ஐ வீட்டு கல்யாணம்டா. இங்க ரைட் ஹேண்ட் டிரைவிங் இருந்தா எங்க அமெரிக்கால லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங். மாத்து வாய் பார்த்துக்கிட்டு இருக்கான். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. டேய், கேபுக்கு 4000 கட்டி அனுப்பிச்சு விடு. என்ன சார், அமெரிக்கால இருந்து கார்லயே வந்துட்டீங்களா? பஞ்ச் டயலாக் சொல்லி உயிரை விட்டுறாத. ஆனாலும் இது என்னடா, லாஸ்ட் டைம் வந்தப்போ பேகம்பேட்டையில விட்டாங்க, இப்போ சம்சாபாத்ல விட்டாங்க. எல்லாம் உங்க விருப்பமாடா? அடிக்கடி ஏர்போர்ட்டை மாத்துவீங்களா? மரியாதையா போய் செட்டில் பண்ணு. சம்சாபாத்ல இருந்து வரதுக்கு 400 4000 எதுக்கு சார்? என்னடா என்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்க? என் லெவல் அப்பேற்பட்ட. போய் செட்டில் பண்ணு. டேய் நில்றா. திரும்ப எதுக்கு அடிச்சீங்க சார்? யோசிச்சு பாருடா, டைம் பாஸ் ஆகும். மறுபடியும் ஏன் அடிக்கணும்னு சொல்லணுமா? போடா போ. என்னடா பண்ணி புள்ளத்தாச்சியான மாதிரி சிக்ஸ் பேக் கமிங் சூன், சிக்ஸ் பேக் கமிங் சூன் சொல்ற? ஜிம்முக்கு போயிட்டு இருக்கு சார். ஆஃப்டர் 6 months 6 பேக் கமிங் சூன். சீக்கிரம் வந்துரும். நீ போக வேண்டியது ஜிம்முக்கு இல்லடா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெலிவரி பண்ணிக்கோடா. என்ன சார் இப்படி அடிச்சிட்டீங்க? ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருத்தனை அடிக்கிறது என் வழக்கம்டா. 10 நிமிஷம் கழிச்சு என்ன வந்து பாரு, மறுபடியும் அடிப்பண்டா. மறுபடியும் பஞ்சத்துக்கு கேரா பட்டர்ஸ் மாதிரி இருக்கா? யாரா நீ? கல்யாண பொண்ணோட தாய் மாமாங்க. நான் இருக்கிற ஃப்ரேம்ல கண்ணில் படாத, ஓடிப்போ. ஆமா, நீங்க யாரு சார்? அதை ஏன்டா கையில வச்சிருக்க? பாக்கெட்ல வச்சுக்க. நான் யாருன்னு தெரியாதாடா உனக்கு? நான் மாப்பிள்ளையோட தாய் மாமன்டா. அவன் சின்ன வயசுல மாமா எனக்கு அம்புலி மாமா வேணும்னு கேட்டப்ப இதோ இத காட்டி நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு பாட்டு பாடி அவனை சமாதானப்படுத்தினவன்டா. முதல்ல என் பொண்ணத்தான் அவனுக்கு கொடுக்கலான்னு பார்த்தான்டா. அப்ப ஏன் சார் பண்ணல? பொண்ணு இல்லாம எப்படிடா கொடுக்கறது? அப்படின்னா உங்களுக்கு பசங்க மட்டும் தானா? கல்யாணம் ஆகாம எப்படிடா பிள்ளைங்க பார்ப்பாங்க? யூஸ்லெஸ் ஃபெல்லோ. ஃப்ரேம்ல தெரிய வேண்டாம்னு சொன்னா தொலைச்சிருவாரு. சார் நீங்க அடிக்க மாட்டீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி சார். என்னன்னு கேட்டு தொலை. அம்மா உங்க பேர் என்ன சார்? டோனார், விக்ரம் டோனார். சார் கிட்னி டோனார் தெரியும், பிளட் டோனார் தெரியும். இது என்ன சார் விக்ரம் டோனார்? அடிக்கிறதுக்கு முன்னால இப்படிங்கிற? அடிப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண சார். எக்ஸ்பெக்ட் பண்ணியா? இப்ப எதுக்கு சார் அடிச்சீங்க? உட்காந்து யோசிச்சு பாருடா, டைம் பாஸ் ஆகும். பிரியாணி எப்படி இருக்குப்பா? சோ ஸ்பைசி, ரொம்ப நல்லா இருக்கு. டேய், அப்பாக்கு இன்னொரு லெக் பீஸ் வைங்கடா. டேய் வேணாண்டா வேணாண்டா. இல்லைன்னா இன்னொரு ஃபேமிலி பேக் கொண்டு வர சொல்லவா? మన హాంకాంగ్ నుంచి వచ్చింది. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. டான் பொசிஷன் டிஎன்ஏல இருந்து வரது இல்லப்பா. தம் பிரியாணி சாப்பிட்டா வரும். நீ என்னடா சொல்ற? டான்னா செகண்ட்ஸ்ல பிளான் பண்ணணும், மினிட்ஸ்ல வேலையை செய்யணும், ஹவர்ஸ்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொன்னேன். டோனி செத்து போய் 10 நாள் ஆச்சு. என்ன செஞ்சோம்? சோ ஸ்பைசின்னு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஜாம்ஸ் அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சுப்பா. காசிக்கு போய் பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டேய், அப்பா காசிக்கு போறேன். ఫస్ట్ క్లాస్ లో టికెట్ బుక్ చేయండి. ఏంట్రా సెన్స్ ఉండే మాట్లాడుతున్నావా? சென்ஸோட தான்ப்பா பேசுறேன். நம்ம கொல்ல வேண்டியது யாருன்னு தெரியும், அவன் எங்க இருக்கானு தெரியும். இன்னும் எதுக்காகப்பா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அந்த விஷயத்த பாய் பார்த்துக்கு வர்றா. தம்பி சத்துட்டான்னு எனக்கும், பையன் சத்துட்டான்னு உனக்கும். ரத்தம் கொதிச்சுட்டு இருக்குப்பா.
அந்த வேலைக்காரனுக்கு நம்ம வலி எங்கப்பா தெரிய போகுது. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரிவெஞ்ச் நான் எடுத்துக்கிறேன். பால்கனில மஞ்சப்பூ, மாடியில செம்பருத்தி பூ, வாசல்ல ரோஜா பூ, ஹால்ல லிலிஸ். கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க ட்ரெஸ் நகையை பத்தி மட்டும் இல்ல, நம்மள பத்தியும் பேசணும்னு புரிஞ்சுதா? போய் டெக்கரேட் பண்ணுங்க. ஏய் நீ எங்க இங்க? ஏய் போ. இவள உன் பின்னாடியே வரணும்னு நினைக்கல, ஆனா வர மாதிரி ஆயிடுதே. நீ வெட்டிங் பிளானரா இருந்தனா நான் ஃப்ளாரிஸ்ட். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நான் ஒன்னும் இந்த மேரேஜ்க்காகலாம் வரல, உங்களோட மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன். வாங்க போங்கன்னு சாஃப்டா பேசிட்டு இருந்தவனி சடனா ஏன் இப்படி மாறிட்ட? சாஃப்டா இருந்தா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே, என்ன பண்ண? மொட்டா இருந்தா பூவா விரியணும், செடியா இருந்தா மரமா ஆகணும்ல. அதே மாதிரி பொண்ணுனா அப்டேட் ஆகணும். இல்ல ஃபேமிலினா தங்கச்சி அப்பா இவங்க மட்டும் இல்ல, பொண்டாட்டி புள்ளைங்களும் இருக்கணும்ல. எங்க அப்பா பாட்டியையும் அம்மாவையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. நான் உங்களை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? முகூர்த்த நாள் எல்லாம் குறிச்சிருவாங்க. முகூர்த்தத்துக்கு அவங்க எதுக்கு? நானே குறிக்கிறேன். ఎవరమ్మా నువ్వు? నా ఫ్రెండ్ నాన్న. మీకు నిజం తెలియాలి అంకుల్, ఆ వెడ్డింగ్ ప్లాన్ ఎందుకు వచ్చాడో తెలుసా? మీ అమ్మాయి పెళ్లి చేయడానికి. నేను ఫ్లారిస్ట్ కదా అంకుల్, ఫ్లవర్స్ డెకరేట్ చేయడానికి ఇక్కడికి వచ్చాను. ఇలాంటి వెడ్డింగ్ ప్లానర్ తో కలిసి పనిచేయాలని చాలా రోజుల నుంచి ట్రై చేస్తున్నాను, కానీ ఇతను ఒప్పుకోవట్లేదు అంకుల్. ప్లీజ్ అంకుల్ మీరు చెప్పండి కొంచెం. మా అమ్మాయి అంతగా అడుగుతుంటే ఒప్పుకోవచ్చుగా. అలాగే సార్, సరే ఉండు, కలిసే పని చేద్దాం. నాకు తెలుసు అంకుల్, మీరు చెప్తే గ్యారంటీగా ఒప్పుకుంటాడని. థ్యాంక్స్ అంకుల్. ஃப்ளவர் டெக்கரேஷன் சொல்லி ஏன் காலில் விழுகிறா? முதல்ல இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு நெருக்கம்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? நமக்கு தெரியாம இங்க ஏதோ தில்லாலங்கடி வேலை நடக்குது. சிவில் கிரைம் சிஐடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்கொயரி பண்ணிட்டேன். யாரை கேட்டாலும் ஜேம்ஸை அரெஸ்ட் பண்ணவே இல்லைங்கிறாங்க. புது கோமணம் வாங்க போனா இருக்கிற கோமணம் வந்துச்சுன்ற மாதிரி அவன் போனதுக்கு அப்புறம் இவன் வந்துட்டான். இப்ப இவனும் காணாம போயிட்டான். தொல்லை ஒழிஞ்சது. இத பாரு பாண்டு, நான் இந்த உலகத்துல யாரை வேணா நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி பொலிட்டிஷியன்ஸை நம்ப மாட்டேன். என் பையனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் யாரும் எதுவோ செஞ்சிருக்காங்க. పోలీస్ ముసుగేశారు ఓకే, తెచ్చి కట్టేశారు ఇది ఓకే, బట్ టచ్ చేశారో ఇలా కొడుతున్నారేంట్రా? అరెస్ట్ చేశాక 24 hours లో కోర్టులో సబ్మిట్ చేయాలి. లా తెలుసురా నాకు. కోర్టులో సబ్మిట్ చేస్తే బెయిల్ తీసుకొని జంప్ అయిపోదాం అనుకుంటున్నావా? ఎలా పడలేదంటే నీకు అరెస్ట్ వస్తాను నేను. పాత పేరగాని చెప్పులో ఉన్నావు, ఎవడరా నువ్వు? రాజు. రాజు హౌస్ రాజేంట్రా? పూర్వం నాకు రాజు ఒక పెద్ద ఇల్లు ఉండేది. ఈ హౌస్ తో సింక్ అయ్యాక ఒకడికి 2 ఇల్లు ఎందుకని అమ్మేసి హౌస్ తో సెటిల్ అయిపోయా. ఆ బ్యాక్గ్రౌండ్ సౌండ్ ఏంట్రా? అదా మా వైన్ షాప్ వానరు. నేను ఖాతా డబ్బులు కట్టక ముందే ఆడు చచ్చిపోయాడు. ఓ, అందుకే ఆడాత్మల అరుస్తుంది. ఏ నమ్మకం లేదా? నాకు నమ్మకం లేదు. కోరికలు తీరకుండా చచ్చిపోయిన లవర్స్ ఆత్మలు విన్నాం గానీ
డబ్బులు కట్టకుండా చచ్చిపోయిన ఓనర్ ఆత్మని ఇక్కడే చూస్తున్నాను. ఇంతకీ పెళ్లిలో నువ్వు ఎవరి తాలూకురా? నువ్వెవరి తాలూకు? నేను మగ పెళ్లి వాళ్ళ తాలూకు. నేను ఆడపిల్లల తాలూకండి. தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். நீ இருக்கிற ஃப்ரேம்ல நான் இருக்க கூடாதுன்னு புரிஞ்சிச்சுல்ல? ஓடிப்போ ஓடிப்போ. கேப் எடுக்காம என்னடா ஷூட் பண்ற? கேமராமேன் கங்கா. கேமராமேன் கங்காவா? ஒடிடா. உன் ஹைட் எவ்வளவு? 6.4. 6'4" 6.4 தப்பானா? என் பக்கத்துல நிக்கிறது தப்புடா. கெட் அவுட். మొత్తం పులిహార బ్యాచ్ లో ఉన్నారు. ఎవడరా మీరు? నిన్ను చూసాడేంట్రా అంత మాట అనేసాడు? నన్ను కదా. వెడ్డింగ్ ప్లానర్స్. మీరు వెడ్డింగ్ ప్లానర్స్ లా లేరురా, మర్డర్ ప్లానర్స్ లా ఉన్నారు. మీ పేరేంట్రా? టింకు. విశ్వవెంకట్. లడ్డు యాదవ్. ఓంపురి. ఏం పురి? ఓంపురి. గంగా. నర్సింగ్ యాదవ్. బాను. బాను. ఉదయ్ బానా? అరే అసలు వెడ్డింగ్ ప్లానర్స్ లా ఉన్నారా మీరు? అసలు వెడ్డింగ్ స్పెల్లింగ్ ఏంట్రా? బిల్డింగ్ స్పెల్లింగ్ ఏఎఫ్. ఏఎఫ్ నువ్వు చెప్పరా? డబ్ల్యూడి. WED. 3 అక్షరాలు కరెక్ట్ గానే చెప్పావు. ఏం చదువుకున్నావురా? MBA. సర్టిఫికేట్ అడగం కదరా, ఏమైనా చెప్తారా? వాడు ఐటీబీడీ చేసిండు. VSVS என்னடா? வீட்ல சாப்பிடுறது வெளியே சுத்துறது, that's all. வீட்ல சாப்பிடுறது வெளியில சுத்துறது. டேய் இங்க வாடா. பெருசா இருந்தா பத்தாதுடா, கொஞ்சம் மூளையும் இருக்கணும். யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். டேய் வேலை செய்ய சொன்னா நீங்க எல்லாம் என்னடா இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? கிளம்புங்கடா, போங்க போங்க. இது கண்ணாடி இல்ல சார். எனக்கு தெரியும்பா அது கண்ணாடி இல்லன்னு. ஆனா உன்னை பார்த்தா என்ன கண்ணாடியில பார்த்த மாதிரி சேம் பர்சனாலிட்டி, சேம் செஸ்ட், சேம் பியூட்டி, சேம் ஸ்டொமக். அப்படியே என் கலர் ஜெராக்ஸ் மாதிரி இருக்க. வந்ததுல இருந்து நச்சரிச்சிட்டு இருக்கான்னு சொன்னது இவனைத்தானா? ஓஹோ. కళ్యాణத்துல స్పెషల్ என்ன? సాంబార్ రసం. చారా అది ఓల్డ్ మోడల్ అయ్యా, కొంచెం న్యూ మోడల్స్ చేయండి. పిజ్జాలు, బర్గర్లు, శాండ్విచ్లు ఇలాంటివి వాడండి. అయ్యో మీరు సూపర్ సార్. కొంచెం వాడు. వాడేవాడు సార్? బ్రెయిన్ వాడు. పేపర్ వాడు, పాలవాడు విన్నాను కానీ ఈ బ్రెయిన్ వాడేవాడు సార్? నేను అన్నది నిన్నయ్యా. నిన్న నన్ను మీరేమన్నారు సార్? అబ్బో తెలివిగా మాట్లాడుతున్నావా? అదే సార్, తెలివి గలవాడు తెలివి తక్కువగా మాట్లాడితే తెలివి లేని వాడు అవుతాడు, తెలివి లేని వాడు తెలివిగా మాట్లాడితే తెలివైన వాడు అవుతాడు కదా సార్. అది. అచ్చా నా మీదనే పచ్చిలా. ఓకే, నేను సాటిస్ఫై అవ్వకపోతే మీరు పెళ్లినే సాక్రిఫై చేయాల్సి వస్తుంది తెలుసా? బివేర్ ఆఫ్ మీ అన్నాడు. ఏమంటున్నా? అదేరా, ఇంటి గేట్ ముందు బివేర్ ఆఫ్ డాగ్ అని ఉంటుంది కదా, ఆ డాగ్ వీడు అంటాడు రా. ఎవరు రాలేదేంటి? మగపిల్ల వాళ్ళు రానన్నారు సార్. ఎందుకని తెలీదు సార్. ఏం రాఘవయ్య ఎట్లున్నావు? ఎవరు? ఎప్పుడు 20 ఏళ్ల కింద ఎన్న గొంతు కదా, గుర్తుపట్టినట్టులే. వర్షకు నీ శత్రువునైతలే. எந்த ஊருக்கு முன்னால நீ கடவுளா வாழ்ந்தியோ அந்த ஊருக்கு முன்னால உன் மானம் போக போகுது. எதனாலன்னா மானம் போச்சுன்னா உனக்கு உயிரை போன மாதிரி தானே. எப்போ అదే ఊరి జనం ముందు నీ పరువు పోవాలి. ఎందుకంటే పరువు పోతే నీకు పానం పోయి. 27 வருஷம் முன்னாடி நடந்ததுக்கு இப்ப நீ பழி வாங்குறது நல்லதில்ல வெங்கட் ரெட்டி. பசுவுக்கு வயசானாலும் பாலோட ருசி கொஞ்சம் கூட குறையாதுப்பா. என்னாச்சுப்பா? இந்த கல்யாணம் நின்னு போச்சுடா. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, வெங்கட் ரெட்டி வளர்ப்பு மகனா. அவங்க பழைய பகை இன்னும் மறக்கலடா. அவனை இப்பவே ஷூட் பண்ணி தள்ள. இல்லடா, வீட்டுக்குள்ள மானம் போனா பரவாயில்ல, தெருவுக்கு இழுத்துறாதடா. இது எப்படிடா இருக்கு? நாம கொடுத்த டோஸ் அந்த ராகவனோட மூளைய கிரி கிரி கிரின்னு சுத்த வைக்கும். யாரா நீ? வெட்டிங் பிளானர். அப்படின்னா அதானே கல்யாண வேலை எல்லாம் பாத்துப்பாங்கல்ல அந்த ஆளு. கல்யாண வேலை செஞ்சவன் மண்டபத்துல எல்லாம் இருக்கணும். உனக்கு என்ன இங்க வேலை? மண்டபத்துல இருக்க வேண்டிய மாப்பிள அட இதோ இங்க இருக்கான். கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். புரிஞ்சிருச்சு.
அங்க கல்யாணம் நின்னு போறதுனால சமாதானம் பேச உன்ன அனுப்புனானா? டேய் வெங்கட் ரெட்டி, மரியாதையா சொல்றேன், மாப்பிளைய கூட்டிட்டு வந்து அக்ஷதைய போடு, இல்லனா அவனை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா ஆளை பார்த்தா வேற ஊர் மாதிரி இருக்கு, ஆனா பேசுறது நம்ம ஊர் பாஷையா இருக்க. நீ எங்க பிறந்த எங்க வளர்ந்த நீ எனக்கு தெரியாது. రాసి పెట్టున్నది. நான் நம்ம ஊர் ஆத்து தண்ணிய குடிச்சவன், அந்த அம்மனோட ஆசீர்வாதத்துல வளர்ந்தவன், எனக்கு எப்படா சாவு வரும்? ஏய் சந்தீப், வா. வயிறு முட்டை குடிச்சிட்டு மூக்கு பிடிக்க தின்னீங்கல்ல, உங்களோட விசுவாசத்தை காட்டுங்கடா. கருப்பா எவ்வளவு நேரம் சாணம் பிடிப்ப? போடா அண்ணே சும்மா இருண்ணே, ஒரு சீவுக்கு தலை துண்டாக வேணாம். ఒకటే ఎటుకు తల తెగి వాడాలి. பண்டாரம் மொத்த ஊரு எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் நீ புடுங்கிறதுக்கு அங்க ஒரு அணி இருக்காதடா. போடா. ஏய் உன்னை வெட்டினா ஊர் నడిస్తే పట్టుకోవడానికి தேவை, உக்காந்தா எழுப்புறதுக்கு 4 பேர் தேவை. நீ எல்லாம் பழி பகை விரோதன்னு வர. పోయే ముంగటైనా పెండి చేసి పుణ్యం சேர்றதுக்கு முன்னாடி கல்யாணத்தை நடத்தி வச்சு புண்ணியத்தை சேர்த்துக்கோ, இல்லன்னா இங்கே என்னடா இது? கல்யாண வீட்டுல கலையே இல்ல. என்னமா அப்படி பாக்குறீங்க? நான் என்ன ஷாருக் கானா இல்ல சல்மான் கானா? நீங்க பாத்துட்டே இருந்தது போதும், ஒவ்வொருத்தரும் கையில தட்டை எடுத்துக்கிட்டு கல்யாண வேலையை போய் பாருங்க. போக டேய் வாங்கடா. என்னப்பா நீ அப்படி ஆச்சரியமா பாக்குற? நான் தான்ப்பா வெங்கட் ரெட்டி. ஆடிக்கிட்டு இருக்கிற ஊஞ்சல் ஒரே இடத்துக்கு வந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். பாத்தியா, ஆள் மாறல, ஆனா என்னோட மனசு மொத்தமும் மாறிடுச்சு. இதோ இந்த கல்யாண பிளானர் இருக்காரு, நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாரு. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா பசங்க வருத்தப்படுவாங்க, இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா 2 குடும்பமும் சந்தோஷப்படுவோம்னு எடுத்து சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த உலகத்துல நல்லது செய்யறவங்களும் இருக்காங்க, கெடுதல் செய்யறவங்களும் இருக்காங்க. ஆனா கெட்டவங்கள நல்லவங்களா மாத்துறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுல இவனும் ஒருத்தன். கல்யாண வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுத்தா சரியா போயிடும். ஆனா நிக்க போற கல்யாணத்தை மறுபடியும் நடத்தி கொடுக்கற உனக்கு நான் என்ன கொடுத்து என் கடனை தீர்த்துப்பேன்? இன்னில இருந்து நீயும் என் குடும்பத்துல ஒருத்தன். ஒரு ஏசிபியா இருந்து கூட என்னால எதுவும் பண்ண முடியல. அப்படி இருந்தும் நீ ஒரு அண்ணனா பொறுப்பேற்றுக்கிட்டு தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிற. தேங்க்ஸ் பிரதர். நான் இந்த குடும்பத்துல ஒருத்தனாயிட்டேன். ஆனா இப்ப நீ வீட்டுல இல்லையம்மா. போதும் போதும், இன்னைக்கு இதோட போதும், மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். போய் படுத்துக்கங்க. விஜய், இல்ல, நான் வெட்டிங் பிளானர். கஷ்டம் வந்தா காப்பாத்துறவங்களும் ஆபத்துல ஆதரவா இருக்கிறவங்களும் இவங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்த துடைக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நின்னு பதில் சொல்றதுக்கு இந்த ஊர்லயே என் அண்ணன் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. அந்த தர்மம் సమస్య కన్నా ముందొచ్చి సమాధానంగా నిలబడేవాడు ఈ ఊళ్ళో మా అన్నయ్య ఒక్కడే. உனக்கும் இருக்கு. நீ எங்க விஜயே தான். நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது சார். கல்யாணம் நடத்த வெட்டிங் பிளானர்ஸ் போதும் தான். ஆனா அம்மா போட்டோ முன்னாடி நின்னு அழறதுக்கு அவன் பையனா இருக்கணும்டா. சித்தப்பா, உறவுக்கார மாதிரி சேர்ந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா நீ எங்க சொந்த ஆளுன்னு நினைச்சு பார்க்கலடா. டேய் வாடா, இப்பவே உன் அப்பா கிட்ட நீதான் விஜய்னு சொல்லி. சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா,
என்னையே எதிர்பார்த்துட்டு இருந்த என் அம்மாவோட கண்ணுக்கு நான் தெரியவே இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அப்பா கண்ணுக்கு ஒரு சொந்தமா தெரிய ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிச்சிருக்கேன். பிரிச்சிடாதீங்க சித்தப்பா, புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். ஸ்டாப் இட். டே டைம்ல எதுக்குடா இந்த டிஜே பார்ட்டி? யூஸ்லெஸ் ஃபெலோ. இவன் யாருன்னு ராத்திரிக்கும் பகலுக்கும் வித்தியாசமே இல்லாம பேசுறான். ஏய், ஐ அம் ஃப்ரம் யுஎஸ். யூஸ்லெஸ் ஃபெலோ. நீங்க ஏன் டயத்தை ஃபாலோ பண்ணணும்டா? அது சரி, இந்த அனிமல்ஸ் வீட்டுக்குள்ள விட்டது யாரா? குருட்டு மாடு வயல்ல போய் வழிக்கு விழுந்த மாதிரி நீ ஏன்டா இங்க வந்து தொலைஞ்ச? குருட்டு மாடா? என்ன குருட்டு மாடு பையா? இந்த கல்யாணம் கேன்சல். திஸ் மேரேஜ் இஸ் கேன்சல் ஆயிச்சு. ஆஃப்டர் ஆல் பொண்ணு வீட்டுக்கார ஆளு என்ன அவமானப்படுத்துவானா? எனதாதான அவங்க மச்சான் தானே சார். இவன் எனக்கு மச்சானா? என்னாரைனா எதை சொன்னாலும் நம்புவனா? உயரம் அகலம் வித்தியாசம் தெரியாம வளர்ந்துருக்கான். இங்க பாரு, மரியாதையா சொல்றேன், நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இங்க வந்திருக்கீங்க. நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீங்க இங்க இருந்து போயிருங்க. 1 2 சரக்குல இருக்கிற வந்த மேட்டர் கரெக்டா சொல்லுவேன். கன்ஃபியூஷன்ல இருக்கிறது நீ, அவங்க இல்ல. நீ வாய மூடுறா, நீ தான் கன்ஃபியூஸ் பண்ற. பேச்ச வளர்த்தது நீ தான்டா கருங்குரங்கு. எங்களை வெறுப்பத்தாத மரியாதையா போயிடு. டே அடிமுட்டாள், அட்ரஸ் மாதிரி வந்திருக்க போல இருக்கு. உன் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. நான் எப்படி தப்பான அட்ரஸ்க்கு வர முடியும்? ஹலோ 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 ஹலோ, யாரு? டேய், நான் தான்டா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இது வரைக்கும் வராம இருந்தா எப்படிடா? மாமா, நாங்க வந்து 2 நாள் ஆச்சு. நீங்க இன்னும் வரல? நான் ஏன் வரல? நான் வந்து 2 நாள் ஆச்சு. இப்ப எங்க இருக்கீங்க? எங்க இருக்கேனா? கல்யாண பொண்ணு வீட்டுல தான் இருக்கேன். பிளாட் நம்பர் 23 தானே? ஆமா. ரோட் நம்பர் 32 தானே? ஆமா. டேய், அப்படியே கொஞ்சம் லைன்ல இரு. இவங்க பெருசா என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க. இப்ப ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு சொல்றா. பிளாட் நம்பர் 23 தானே? ஆமா, ரோட் நம்பர் 32, அம்பர்பேட். அம்பர்பேட்டையா? அமீர்பேட்டை இல்ல? இல்ல, அம்பர்பேட் மாமா. நீ அமீர்பேட்னு தப்பா போயிருக்க. சீக்கிரம் வந்துரு, சமையல்காரன் கூட வரல. சமையல்காரன் வரலையா? எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா சார்? நீங்க அப்படி பார்க்காதீங்க சார். நான் ராங் அட்ரஸுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. தேங்க்யூ சார். உன்னை விட மனசே வரல. நீ அமெரிக்கால என்ன பண்ணிட்டு இருந்த? ஒயிட் ஹவுஸ்ல சமையல் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்ப அங்க சமைக்காம இங்கேயும் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? கேப் ரெடி பண்ணுங்கடா. ஆம்புலன்ஸ் வேணா? என்ன கல்யாண பிளான் இருக்குது? பட்டண கல்யாணம்னா அம்மன் கோயில் திருவிழா மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். இங்க எல்லாம் அமைதியா இருக்கு. முதல்ல குத்துப்பாட்டு இருக்கா இல்லையா அதை சொல்லு. ஏன் இல்ல மாமா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா குத்தாட்டம் போடுறதுக்கு சாந்தினி அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சாந்தினியா? ஹலோ, இப்பவே வரேன். சார், யாரோ அன்னோன் பர்சன் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் சார். மானிட்டர் கனெக்ட் பண்ணு. ஓகே சார். வெட்டிங் பிளானர் ஆலியஸ் பாய். அண்டர் கவர்ல நாங்க தான் வேலை செய்வோம்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்காக கிரிமினல்ஸும் வேலை செய்வாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சதுடா. என்ன இருந்தாலும் நீ ஏசிபி வீட்டுக்கே வந்திருக்கன்னா உன் தில்லு எனக்கு பிடிக்குதுடா. கிளம்பு. அவனை ஏன் தப்பிக்கப்பட்ட? அவன் யார் தெரியுமா? மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். நான் மாஃபியாவை டார்கெட் பண்றேன்னு அவன் நம்ம ஃபேமிலியை டார்கெட் பண்ணான். அவன் வெட்டிங் பிளானர் இல்ல, மாஃபியா டான். என்ன கொல்றதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள மனித வெடியா வந்திருக்கான். பெரிய அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க அண்ணா. டோன்ட் வரி, கண்டிப்பா உன் அண்ணன் உன் கல்யாணத்துக்கு வருவாரு. இங்க அவன் வருவானா சார்? டெஃபினட்டா வருவான். அவனுக்கு போலீஸ் மேல இருக்கிற பயத்தை விட தங்கச்சி மேல இருக்கிற பாசம் அதிகம். ஹலோ பிரதர்.
சார் இன்னைக்கு சிட்டில ஸ்ட்ரைக்னு சொல்லி சரக்குக்காக வெளியே போறேன் சார். ஏன் சார் உங்களுக்கு சரக்கு வேணுமா சார்? எப்படி தப்பிச்சாங்க? ஹலோ, ஒரு நிமிஷம் பாய். சாரி பிரதர், கல்யாணத்துக்கு வர்றதா தங்கச்சிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். நீங்க இருந்தா கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியாதுல்ல, அதனாலதான் உன்னை சுத்த விட்டேன். டேய், ரிலேஷன்ஷிப்பை ஞாபகப்படுத்தி தப்பிக்கலான்னு பாக்குறியா? என் பார்வைக்கு நீ ஒரு கிரிமினல் மட்டும்தான். உன்னை அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன்டா. பிரதர், என்ன எப்ப வேணா அரெஸ்ட் பண்ணிக்கலாம்டா, ஆனா தங்கச்சிக்கு அட்சதையை இப்பதான் போட்டாகணும். வா. சரி சரி ஓகே. என்ன பண்ணு இது? என் பையன் காணாம போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதான் பாத்துட்டு இருக்கேன் டேவிட். அசம்பிளிக்கு கூட போகாம உன் பையனை தான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ? என்னடாச்சு? மாமியார் வீட்டுக்கு வழி அப்படின்ற படத்தை பார்த்துட்டு வரேன். டைலாக் செம்மையா இருக்குது. நீங்களும் போய் பாருங்கப்பா, டைம் பாஸ் ஆகும்ல. என்னடா நடந்துச்சு? இன்னும் அர்த்தம் புரியலையா? அண்டர் வேர்ல்ட்ல அண்டர் கிரவுண்ட்ல போட்டு சீவி இருப்பாங்க. படம் பேரை சொல்லி சமாளிக்கிறாரு. அவன் சொல்றது சரிதான். அண்டர் கிரவுண்ட்ல வச்சு என்ன ஏறிட்டானுங்க. அப்புறம் இங்க எப்படி வந்த? ஆட்டோ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். என்னது? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கியா? இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. எனக்கே யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் அந்த ஏசிபியோட பிளான் தான். அவன் கண்டிப்பா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்க தான் வருவான். டேவிட், நீங்க எல்லாரும் என் வீட்டுல மாட்டீங்கன்னா எல்லாருக்கும் சென்ட்ரல் ஜெயில் தான். நான் சொல்றத கேட்டு இந்த இடத்தை காலி பண்ணுங்க. டேவிட், ஹோம் மினிஸ்டர் சொல்றது கரெக்ட் தான். நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. அவன் வர்றதுக்குள்ள நீங்க போயிடுங்க. அவனை கொல்லாம ஹாங்காங் போக சொல்றியா? டேவிட், அவன் விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஆமா டேவிட், அவனை பாய் கொன்னுடுவான். நீ முதல்ல கிளம்பி ஊருக்கு போற வழி பாரு. ப்ளீஸ் டேவிட். பாய், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் போறேன். நம்ம இப்ப ஹாங்காங்க்கு போறது போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சுப்பா? நீ என்னடா சொல்ற? ஆமாப்பா, ஒரு வாரமா என்ன அண்டர் கிரவுண்ட்ல வச்சு உடிச்சது அவனுங்க தான். அவன் நமக்காக தான் இங்க வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். டேய், இங்க என்னடா பண்ற நீ? சார், ஃப்ரெண்டு துபாய்க்கு போறான், அதனால பாய் சொல்றதுக்காக வந்தேன். கஞ்சா விக்கிற நாய் உனக்கு துபாயில ஃப்ரெண்ட் இருக்கானா? அதெல்லாம் நான் இப்போ விட்டேன் சார். டேய், போடா. பாட்டி கதை சொல்றியா? போறேன் சார். போடா. தள்ளாதீங்க. போறேன் சொன்னல சார். போலீஸ், உன்னை இதெல்லாம் செய்ய வச்சு உன் பின்னாடி இருக்கிறது யாருடா? சொல்லடா. அந்த
ஏசிபிக்காக தானே இதெல்லாம் செய்யறீங்க? அந்த ஏசிபி யாரோ எனக்கு தெரியாது. அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏண்டா என் நித்தில எழுச்சி வாய்க்கொண்டு இருக்கா? வாயை திறந்து சொல்றியா இல்ல நான் உன்னை சொல்ல வைக்கட்டுமா? நிஜமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்பா இவனுக்கு எதுவுமே தெரியாதாமே. அப்பா அது புள்ள. சொல்லுடா, யாரு அது? சொல்லு, யாருடா அது? எதுக்குடா சுட்ட? அவன்கிட்ட எதுக்கு தேவையில்லாத டிஸ்கஷன் சுட்டுட்டேன். கரெக்டா சொன்ன. டிஸ்கஷன் அவன் கூட இல்லடா, உன்கிட்ட வச்சுக்கணும். சொல்லு சொல்லு. முதல்ல அண்டர் கவர் காப்பத்தி நீதான் எனக்கு போன் பண்ணி சொன்ன. அவனுக்கும் உனக்கும் என்னடா லிங்க்? அந்த ஏசிபிக்கு நீ இன்ஃபார்மரா இருக்கியா? சொல்லுடா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அவனை இவன் கொண்டா, இவன் தன்னை தானே சுட்டுக்கிட்டா. யாருக்காக எல்லாம் சூசைட் பண்றானுங்க? சார் என்ன இன்னமுமா புரியல? மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் மாதிரி இவ்வளவு ஸ்லோவா இருந்தா எப்படி? யாரா நீங்க? வாயால பாதிக்கப்பட்டவங்க சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ற ஹெல்ப்லைன் சென்டர் மாதிரி பாயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு புகார் பெட்டி வச்சிருக்காங்களா இங்க? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அவன் எங்களை சாவடி அடிச்சான், ஆனா உங்களை கொன்னு கொலிய விட்டு இறக்கிட்டான். ஒன்னும் பெருசா வித்தியாசம் இல்ல. இப்ப நம்ம எல்லாரும் ஜாங்கு சக்கு சக்கு என்னடா பேசுற? உனக்கும் எனக்கும் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ஆனா அந்த பாய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவனுக்காக கொலை கூட பண்ணுவாங்க, தேவைப்பட்ட உயிரியை கொடுப்பாங்க. அவ உனக்கு மட்டும் இல்ல, அந்த ஏசிபிக்கும் பாய் தான். நீ என்ன சொல்ற? நீங்க கொல்லணும்னு நினைக்கிறீங்களே அந்த ஏசிபி, அவன் வேற யாரும் இல்ல, அந்த பாயோட சொந்த தம்பி. அவனை கொலை பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல டேவிட். அவன் விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. பாய் மை பாய் மை பவர் மை ஸ்டாமினா மை ஸ்ட்ரெங்த். பாய் பாய் தூக்கி தலை மேல உட்கார வச்சுக்கிட்டல வச்சானோ? இப்ப ஆப்பு வச்சானோ? தூக்கி வச்ச பாரு. விளையாடிட்டான்டா, கேம் நல்லா விளையாடிட்டான். ஆப்போசிட்ல இருந்து ஆடி இருந்தா புரிஞ்சிருக்கும், பக்கத்திலேயே இருந்து ஆடிட்டான். வேர்ல்டு முழுக்க ஆட்டம் காட்ட என்னையே மிஸ்டர் பீன் மாதிரி ஆக்கி ஆட்டி வச்சுட்டானேடா. அந்த பாய்க்கு இந்த டேவிடோட பவர் என்னன்னு நான் காட்டுறேன்டா. அர்ஜுன் உங்களுக்கு தம்பினா எனக்கும் தம்பி மாதிரி தான். நம்ம உயிரை பணைய வச்சாவது தம்பியோட உயிரை காப்பாத்துவோம் பாய். டான் டேவிடுக்கு ரைட் ஹேண்டா இருந்த பாய் ஏசிபி அர்ஜுனுக்கு சொந்த அண்ணன்ற வார்த்தை சென்சேஷன் ஆயிருக்கு. பாய் தப்பிக்கிறதுக்கு பின்னாடி ஏசிபி அர்ஜுன் மறைமுகமா இருக்கிறாருன்னு போலீஸ் சந்தேகப்படுது. அதனால ஏசிபி அர்ஜுனை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சித்தப்பா, தம்பி எங்க? என்னடா இதெல்லாம்? தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டவங்க சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட தங்கல. என்ன மிச்சம் இருக்குன்னு வந்திருக்கடா? நான் உன்னை பெத்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்ப அனுபவிக்கிறேன்டா. சின்ன வயசுல நீ பண்ண தப்புனால இந்த ஊர்ல என் மானம் போச்சு, இப்ப உன் தம்பியோட வேலை போச்சு. இதுக்காகத்தானா நீ திரும்பி வந்த? என் சின்ன பையன் தான் என் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? என் 25 வருஷ வாழ்க்கையில அவன் மட்டும்தான்டா இருக்கான். இந்த மாதிரி பொறுக்கிக்கும் ரவுடிக்கும் பெத்த பாசம் எப்படா புரியும்? இதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. போடா. ராகவ், என்னடா பேசுற? சித்தப்பா, அவர் பேசட்டும். 25 வருஷமா பாசமா வளர்த்த பையனோட வேலை போயிருக்குன்னா ஒரு அப்பா இப்படிதான் வருத்தப்படுவாரா? தெரியாம தான் கேட்கிறேன்.
ஊருக்குள்ள அடி எடுத்து வைக்காதன்னு சொன்ன மகனை ஒரே ஒரு தடவை வான கூப்பிட்டா திரும்பி வந்துருவான்னு உங்களுக்கு தோணவே இல்லையாப்பா? நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அன்பை பத்தி தெரியாது, பாசம் காட்டவும் தெரியாது. அது ஏன்னா எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லைங்கிறதுனால. அது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இப்போ இல்லை. ஆனா இதை மட்டும் நம்புங்க, 24 மணி நேரத்துக்குள்ள தம்பிக்கு போன வேலை நிச்சயம் கிடைக்கும். ஹே டேவிட், நீ ப்ளே பண்ண சென்டிமெண்ட் ட்ரிக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தம்பியை சஸ்பெண்ட் பண்ண உடனே அண்ணங்காரன் சரண்டர் ஆயிட்டான். டேய் பாண்டே, தட்ஸ் கிரேட் நியூஸ். பாலிடிக்ஸ்ல ஒன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா தாண்டா எங்க என்ன மாதிரி ஆளுங்க உருவாக முடியும். எங்க இருக்க டேவிட்? இந்த ஹாப்பி மொமெண்ட்டை உன் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா நாம சந்திக்க வேண்டியது இந்த ஃபேக்டரியில இல்ல, ஏசிபிய கொன்னதுக்கு அப்புறம் பெரிய பார்ட்டியில சந்திக்கலாம். நீ ரொம்ப லக்கி ஃபெலோடா. 1 மாசம் அதிகமா வாழ்ந்துட்ட. அங்க உன்னை காப்பாத்தணும்னு பாய் ஜெயிலுக்கு போயிருக்காண்டா. ஆனா இப்போ உன் உயிர் இங்க போகும்னு அவனுக்கு தெரியும். உன் பிளட் குரூப் என்னடா? பி பாசிட்டிவ். எந்த பி பாசிட்டிவ் தான். டேய், ஒரு தடவை கட் அவுத்து பாருங்கடா. போலீஸ் பவர் என்னன்னு அப்பா மகன் 2 பேருக்கும் சேர்த்து காட்டுறேன். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானடா. டேய், வேலைய ஆரம்பிங்கடா. டேய் பாண்டே, பாய் சரண்டர் ஆயிட்டான்னு நீ சொன்னல. இந்த சடன் ட்விஸ்ட் என்னடா? அவன் ஏன் பென்ட்ரைவ் என்கிட்ட கொடுத்துட்டான், உன் எதிர்காலத்தை அவன் கையில கொடுத்துட்டேன். உன் ஃபியூச்சருக்காக என் ஃபியூச்சர் அவன்கிட்ட அடமான வச்சுட்டியாடா. நீ சொன்னது உண்மைன்னு நான் நம்பிட்டேனேடா. ஆனானப்பட்ட அரசியல்வாதிங்க பேச்ச ஓட்டு போட்ட மக்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ எப்படா நம்பின? ஆள்றவன் ராஜா இல்ல, ஆள்றவன் ஆட்டி வைக்கிறதாண்டா பாலிட்டிஷியன். நீ உயிரோட சென்ட்ரல் ஜெயில இருந்தா பார்க்கலாம். டேவிட், இதையெல்லாம் என் தம்பியை காப்பாத்துறதுக்காக தான் செஞ்சேன். இவனை மரியாதையா விட்டுரு, சேஃபா இருப்ப. இந்த டேவிட்டுக்கு நீ வார்னிங் கொடுக்கறியா? நான் உருவாக்கணும் தான்டா இந்த பாய். ஒருத்தன் உருவாக்கும் போது உருவாகிறதுக்கு ஸ்டாச்சு இல்லடா இந்த பாய். பை பர்த் ஸ்டாமினா இருக்கிறவன். டேவிட், அவனுக்கு அண்ணனா இருந்திருந்தா உன்னை எப்பவோ கொண்டு இருப்பேன். உனக்கு பாயா இருக்கிறதுனால தான் இவ்வளவு அமைதியா இருக்க. அப்பா என்னப்பா, யூ ஆர் இன் a wrong profession. அவன் கிட்ட நீ என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்கு? டேய் சொல்லு கேடுங்கடா. டேய், நீங்களே எப்பட மாறுனீங்க? அவனெல்லாம் எப்பவோ மாறிட்டானுங்கப்பா. இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் நம்பவே கூடாது. இந்த சோத்து மாடுங்களை பத்தி எனக்கு எப்பவோ தெரியும்பா. ஐ நோ இட். அதுக்கு தான் நான் இவங்களை நம்புறதே கிடையாது. விரோதம் யார்கிட்டயோ அவங்க தான் பழியும் வாங்கணும். இவனை ஒழிச்சு கட்டணும்னு நான் ரொம்ப நாளா கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். சான்ஸ் இப்பதான் கிடைச்சிருக்கு. கை நழுவ விட்டுருவானா என்ன? ஏண்டா, உன் கெப்பாசிட்டி
கெப்பாசிட்டி இவ்வளவு தானே? இன்னொரு தடவை ட்ரை பண்றியா? உங்களை கொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் அதை எப்பவோ செஞ்சிருப்பேன். எனக்கு அந்த ஐடியா இல்லாதனாலதான் நீங்க எல்லாம் இன்னும் பொழைச்சிட்டு இருக்கீங்க. போங்கடா இங்க இருந்து. விஜய், தப்பு பண்ணிட்டேன்டா. இப்போ நீதான் தப்பு பண்ணேன்னு நினைச்சிட்டேன்டா. அது என் நினைப்போட முட்டாள்தனம்னு தெரியாம போச்சுடா. சொல்லிட்டேன்டா. இப்பவும் சொல்லலைன்னா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. எங்க இருந்தாலும் தப்பு பண்ண வந்தாண்டா தண்டனை அனுபவிப்பான். நான் செஞ்ச தப்புக்கு நீ ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? என் அப்பா அடுத்தவங்க முன்னாடி தலகுனியறது எனக்கு பிடிக்காதுப்பா. விஜய், சித்தப்பா வாம்மா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ என் நிலைமை என்ன? உன் விஷயமா? நோ ஐடியா. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள். நீங்க சொன்னா கண்டிப்பா ஒத்துக்குவாரு. ஒத்துக்கோயம்பா. சரி வா.